ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி. முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகளும் தடுமாற்றங்களும் இருக்கும். காரணம், என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை. அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. இந்த வாட்டி நாம இந்த 2025ஆம் ஆண்டு மே 14ஆம் தேதி வரப்போற குரு பெயர்ச்சி பத்தி பேச போறோம். இப்போ குரு பெயர்ச்சின்னா என்ன? இப்போ ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ராசியில ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் இருக்கும். இப்போ சந்திரன் பாத்தீங்கன்னா 2.5 நாள் ஒரு ராசியில இருப்பாங்க. அப்படியே இந்த சுக்கிரன் 20 நாள் ஒரு ராசியில இருப்பாங்க. புதன் 20 நாள் ஒரு ராசியில இருப்பாங்க. செவ்வாய் ஒரு ராசியில 45 நாள் இருப்பாங்க. சூரியன் ஒரு ராசியில 30 நாள் இருப்பாங்க. அப்படியே இந்த குரு ஒரு ராசியில ஒரு வருஷம் இருப்பாங்க. சனீஸ்வர பகவான் பாத்தீங்கன்னா ஒரு ராசியில 2.5 வருஷம் இருப்பாங்க. அதனால நமக்கு பெயர்ச்சியில குரு பெயர்ச்சிக்கு சனி பெயர்ச்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்கப்பட்டிருக்குது. இப்போ இந்த குரு பெயர்ச்சி பாத்தீங்கன்னா போன வருஷம் மே 1ஆம் தேதியிலிருந்து இந்த வருஷம் மே 14ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் ரிஷப ராசியில பெயர்ச்சி ஆயிட்டு வந்தாரு. இப்போ இந்த மே 14ஆம் தேதி ரிஷப ராசியை விட்டுட்டு மிதுன ராசிக்கு போக போறாரு குரு பகவான். இப்போ மிதுன ராசியில பயணம் செய்யக்கூடிய குரு பகவான் எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலன்கள் கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போ மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த விதமான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மேஷ ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா போன வருஷம் மே 1ஆம் தேதியிலிருந்து இந்த வருஷம் மே 14ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் உங்களோட 2ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு வர்றாரு. இப்போ இந்த மே 14ஆம் தேதிக்கு அப்புறமா 2ஆம் வீட்டை விட்டுட்டு 3ஆம் வீட்டுக்கு போக போறாரு. இப்போ 2ஆம் வீட்டுல குரு இருந்தாக்க நமக்கு இன்கம் கெயின்ஸ் அது நல்லா கொடுத்திருப்பாரு. சில பேருக்கு கல்யாணம் நடத்தி கொடுத்திருப்பாரு. சில பேருக்கு குழந்தை அமைஞ்சு கொடுத்திருப்பாரு. 11ல சனி 2ல குரு நல்ல விதமான போயிட்டு இருந்துருச்சு. இப்போ 2ஆம் வீட்டை விட்டுட்டு 3ஆம் வீட்டுக்கு போக போறாரு குரு. 3ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு மாரகா ஹவுஸ் தான், ஆனா பார்ஷியல் மாரகா ஹவுஸ். இப்போ 3, 6, 8, 12 பாத்தீங்கன்னா சுபகிரகங்கள் இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க மாரகா ஹவுசஸ். ஆனா 6, 8, 12 ஃபுல் மாரகா ஹவுசஸ். 3ஆம் இடம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கெடுதல் செய்யாத இடம். சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பிளஸ் பாயிண்ட். அப்புறமா 3ஆம் இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா எஃபர்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட இடம். இந்த வருஷம் எப்படி இருக்கும்னா நீங்க ஒரு 10 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு 50 ரூபாய்க்கு எஃபர்ட்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். 2ல குரு இருந்தப்ப நம்ம 10 ரூபாய்க்கு 5 ரூபாய் எஃபர்ட்ஸ் போட்டாலும் அந்த 10 ரூபாய் சேர்ந்துரும். 3ல குரு இருக்கும் போது அது ஈஸியா கிடைக்காது. இந்த டைம் பீரியட்ல ரொம்ப உழைச்சாதான் உண்டு அந்த மாதிரி இருக்கும். அப்படியே இந்த டைம் பீரியட்ல பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லா வளரும் இந்த டைம் பீரியட்ல. 1-to-1 கான்வர்சேஷன் பண்றவங்களுக்கு இது நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாம். ஃபார் சப்போஸ் இந்த நியூஸ் ரீடர்ஸ் ஆகலாம், ஆங்கர்ஸ், முக்கியமா இந்த சினிமாக்காரங்களே பேட்டி எடுக்கிற ஆங்கர்ஸ்க்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே இந்த எதா இருந்தாலும் இந்த கிளைண்ட் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் 1-to-1 ஒரு பர்சன் டு பர்சன் கான்வர்சேஷன், பர்சன் டு பர்சன் ரிலேஷன்ஷிப் வகையில ஒரு பிசினஸ் பண்றவங்களுக்காகலாம், அந்த மாதிரி தொழில் பண்றவங்களுக்கு இது நல்ல டைம் பீரியட். இந்த டைம் பீரியட்ல உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்க்கு நிறைய பேர் அட்ராக்ட் ஆகுறதா தெரியுது. உங்களோட கம்யூனிகேஷன் ரொம்ப எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனா மாறுறதா தெரியுது. ஆனா இங்க ஒரு சின்ன சிக்கலா இருக்கும். என்னன்னா இப்போ உங்களை உங்களுக்கு ஒரு வேலை படிச்சுட்டு அனுப்பி
வச்சிருக்காங்க உங்க கம்பெனில வந்து நீங்க போய் பேசிட்டு வாங்க கிளைண்ட் கிட்டன்னு சொல்லிட்டு, நீங்க வந்து உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்னால உங்களுக்கு இருக்கிற பேச்சு திறமைனால வந்து ரொம்ப நல்லா பேசிட்டு அந்த டீல் முடிச்சிட்டு வந்திருக்கீங்க. நீங்க டீல் முடிச்சிட்டு வந்தா உங்களுக்கு இவ்ளோ பணம் தருவோம் சொல்லுவாங்க. ஆனா நீங்க 100% எஃபெக்ட் போட்டா இங்க என்னன்னா சில பேர் ஏமாளிகள் வந்து உங்களுக்கு அந்த இல்ல அந்த டீல்னால எனக்கு ஒண்ணுமே நடந்தது இல்ல, கிளைண்ட் வந்து இந்த குறை சொல்லியிருக்காரு அந்த குறை சொல்லியிருக்காரு உன்னாலதான் இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசு கொடுக்காம ஏமாத்துறதுக்கான வாய்ப்புண்டு. அதனால என்னன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு இடத்துல வேலை பார்க்கும்போது அந்த ஆளு வந்து நல்ல மனிதரா அவரை வந்து கரெக்டா பணம் கொடுக்கறவங்களான்னு பார்த்துட்டு நீங்க வேலைக்கு போனா நல்லது. அப்படியே ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிராவல்ஸ் தெரியுது எனக்கு. 3ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிராவல்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு. முக்கியமா நான் இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு ஒரு வேலை அமைஞ்சுது, அது வந்து உங்களுக்கு சுத்தி இருக்கிற இடத்துல நீங்க இருக்கிற சிட்டில வந்து வேலை அமைஞ்சுதுன்னு வச்சுக்கோங்க, கட்டாயமா போங்க. ஃபார் சப்போஸ் வந்து சென்னையில வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கோயம்புத்தூர்ல ஒரு வேலை இருக்குது, அதுல சம்பளம் பயங்கரமா கொடுக்க போறாங்கன்னு சொன்னா நம்பி போயிடாதீங்க. ஏன்னா இப்போ ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிராவல்ஸ் மூலமா உங்களுக்கு வந்து உழைப்பு இருக்கும், அந்த உழைச்சிட்டு உங்களுக்கு ஏத்த மாதிரி உழைப்புக்கு ஏத்த மாதிரி பணம் கிடைக்காம போறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால யாரையும் நம்பி வந்து வேற ஒரு ஊரு போய் தயவு செஞ்சு வேலை எடுத்து பார்க்காதீங்க. உங்களுக்கு இருக்கிற இடத்துலயே ஏதாச்சும் ஒரு வேலை கிடைச்சா நல்லா இருக்கும், அந்த மாதிரி வேலை தான் எடுத்து பாருங்க. 3ஆம் வீடு வந்து மாரக்கா ஹவுஸ்ன்னு சொன்னேன், பட் அதனால எல்லாமே கெடுதல் நடக்குமான்னா இல்ல. இப்ப 3ஆம் வீடு பாத்தீங்கன்னா ஸ்கில்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு. சோ இந்த ஹாபி ரிலேட்டடு ஏதாச்சும் கத்துக்கிறதா இருந்தா கத்துக்கிட்டா ரொம்ப பெஸ்ட். அப்படியே ஹேண்ட்ஸ் 3ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னால ரைட்டிங்ஸ் ஹேண்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு. சோ இந்த ஹேண்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஸ்கில் ஏதாச்சும் வந்து நீங்க கத்துக்கிறதா இருந்தா, இப்போ ஃபார் சப்போஸ் சில பேர் ஸ்கில்டு லேபரா இருப்பாங்க, இந்த வெல்டிங்கு இந்த மாதிரி விஷயங்களை வந்து கத்துக்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட். இந்த டைம் பீரியட்ல ஏதாச்சும் ஒரு ஸ்கில் கத்துக்கிட்டா அது ஃபியூச்சர்ல உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ மெயின் வந்து நமக்கு குரு இருக்கிற இடம் விட குரு இருக்கிற பார்வை தான் முக்கியம்னு சொல்லுவாரு. சோ இங்க என்ன நடக்குது, குருவோட பார்வை போயிட்டு 7ஆம் வீட்டு மேல விழுது. 7ஆம் வீடுன்னா மேரேஜுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகுற சூழ்நிலைன்றது தெரியுது, ஆனா இப்போத்துக்கு கல்யாணம் வேண்டாம். எதுக்குன்னா இப்போ 12ல சனி போயிட்டு இருக்கிறதுனால வந்து நமக்கு கொஞ்சம் 12th ஹவுஸ் சேட்டர்ன்னு போகும்போது நமக்கு எவ்வளவு குரு மேரேஜுக்கு அமைஞ்சு கொடுத்தாலும் மேரேஜ் பண்ணிக்க கூடாது, அது அப்புறமா சனி விஷயத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த பட் என்னன்னா ஆல்ரெடி மேரேஜ் ஆனவங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்ஸ் ஸ்ட்ராங் ஆகுறதா தெரியுது. எதுக்குன்னா 7ஆம் வீடு ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு எல்லாமே நண்பர்களோட சப்போர்ட், ரிலேட்டிவ்ஸோட சப்போர்ட், ரிலேஷன்ஷிப்ஸ் எவ்வளவு உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலுமே சரி உங்களுக்கு வந்து மனிதர்களோட சப்போர்ட் கிடைக்கிறதா தெரியுது. முக்கியமா உங்க லைஃப் பார்ட்னரோட சப்போர்ட்ன்றது ஜாஸ்தியா இருக்கும் இந்த டைம் பீரியட்ல. 3ஆம் வீட்டிலிருந்து 7ஆம் பார்வையால 9ஆம் வீட்டை பார்ப்பாரு குரு பகவான். 9ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு அது பக்திக்கு சம்பந்தப்பட்ட இடம், லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ்க்கு சம்பந்தப்பட்ட இடம். கட்டாயமா இந்த டைம் பீரியட்ல ஏதாச்சும் ஒரு திருக்கோயில் சந்தர்சனம் பண்றதா தெரியுது. திருப்பதி, காசி, ராமேஸ்வரம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு திருக்கோயிலுக்கு போறதா தெரியுது. எதுக்குன்னா 3ஆம் வீடு ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஜெர்னி, அங்கிலிருந்து 9ஆம் வீட்டு மேல பார்வை வச்சிருக்காரு. அது லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னி மற்றும் பக்திக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். ஸோ அதனால பக்தி ரிலேட்டடா வந்து நீங்க டிராவல் பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த டைம் பீரியட்ல. லக் ஹவுஸ் மேல, நாலேஜ் ஹவுஸ் மேல பார்வை வச்சிருக்காரு குரு. ஸோ அதனால என்னன்னா நாலேஜ் சம்பந்தமா நாலேஜ் கெயின் பண்றதுக்கு இது நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாம். ஏதாச்சும் ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு, இல்ல இந்த ஆஸ்ட்ராலஜி ஆக்கல்ட் சயின்சஸ் மாதிரி கத்துக்கிறதா இருந்தா கத்துக்கிறதுக்கு இது நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்ப 3ஆம் வீட்டிலிருந்து குரு பகவான் தன்னோட 9ஆம் பார்வையால 11ஆம் வீட்டு மேல பார்வை வச்சிருக்காரு. 11ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ், கெயின்ஸ், நண்பர்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு இடம். உங்களுக்கு வந்து தொழில்ல ஒரு எந்த பிரச்சனை இருந்தாலுமே சரி, உங்களை வந்து ஏமாத்துறதுக்கு சில பேர் ட்ரை பண்ணாலும் சரி, முதலாளிகள் ட்ரை பண்ணாலும் சரி, இந்த டைம் பீரியட்ல
என்னன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட வேலை செய்யறவங்களோட சப்போர்ட்ன்றது கிடைச்சிரும். ஃபார் சப்போஸ் நீங்க ஒரு இடத்துல வந்து ஒரு வேலைக்கு போயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதாச்சும் கான்ட்ராக்ட் பேஸ்டு வேலைக்கு போயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சம்பளம் ஏமாத்தி வந்து திரும்பி முதலாளி அனுப்பி வச்சாலும் கொஞ்சம் பக்கத்துல இருக்கிறவங்க வந்து அந்த பாசம் காட்டுவாங்க. எவ்வளவு இருந்தாலும் நீங்க அனுப்பி வச்சிருக்க கூடாது, ரொம்ப நல்லா வேலை பார்த்துட்டு இருந்த பையன் அன்னு சொல்லிட்டு புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுக்கிட்டு அவங்க பக்கம்தான் தப்பு இருக்குது அன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு உங்க கூட நின்று உங்களுக்கு உங்க வேலை காப்பாத்துறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லலாம். நண்பர்களோட சப்போர்ட் கிடைச்சிரும். அப்படியே மூத்த சகோதரிகள் இருந்தா அவங்களோட சப்போர்ட்டும் கிடைச்சிரும். இப்போ இந்த வருஷம் நான் மேஷராசிக்காரங்களுக்கு ஆல்ரெடி சனி பெயர்ச்சில சொல்லியிருக்கேன். கொஞ்சம் என்னன்னா இந்த டைம் பீரியட்ல லாசஸ் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். கொஞ்சம் பணம் வந்து அனாவசியமா செலவாகிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு. ஆனா 3ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய குரு வந்து 11ஆம் வீட்டு மேல பார்வை வச்சிருக்காரு. கொஞ்சம் 11ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ் கெயின்ஸ் ஒரு எவ்வளோ உங்களுக்கு வந்து செலவுன்றது பண செலவு இருந்தாலும் பண நஷ்டம் இருந்தாலும் 11ஆம் வீடு ப்ராஃபிட்ஸ் ஹவுஸ் ஆயிருந்ததுனால உங்க உழைப்பு மூலமா வந்து உங்களுக்கு கொஞ்சம் பண வரவு லாபம்ன்றது பாக்குறதுக்கான வாய்ப்புன்றது இருக்குது. சோ இங்க குரு கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களை காப்பாத்துறாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். குரு வந்து 3ஆம் வீட்டுல மாரகா ஹவுஸ்ல போயிட்டு இருந்தாலும் குருவுடனே பார்வைன்றது நமக்கு முக்கியம். குருவோட பார்வை வந்து உங்களுக்கு பாசிட்டிவான ஹவுசஸ் மேல விழுது. சோ அதனால என்னன்னா குரு பார்வையால உங்களுக்கு நல்லது செய்யறாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது இந்த மேஷராசிக்காரங்களுக்கான குரு பெயர்ச்சி காலனுக்கான பலன். இப்போ இந்த உங்களுக்கு வந்து என்னன்னா ரொம்ப எஃபர்ட் போட்டா அதுக்கு கொஞ்சம் காசுதான் வரும் நான் சொன்னேன் இல்லையா. சோ அதனால வந்து உங்களை மத்தவங்க ஏமாத்த கூடாது. உங்களுக்கு எஃபர்ட்டுக்கு ஏத்த மாதிரி உழைப்புக்கு ஏத்த மாதிரி பணம் வந்து உங்களை வந்து சேரணும் அண்ணா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த டைம் பீரியட்ல நீங்க ஆஞ்சநேயருக்கு முன்னால விளக்கேத்து வச்சுட்டு வந்து ஹனுமான் ஆபத் உத்தார ஸ்தோத்திரம் ஒண்ணு படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே உங்களுக்கு வந்து என்னன்னா எஃபர்ட்டுக்கு ஏத்த மாதிரி பணம் வர்றதுக்கு கனகதாரா ஸ்தோத்திரம் ஒண்ணு பఠனம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மத்தபடி இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு குரு பெயர்ச்சி எல்லா விதமான நல்ல பலன்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோப வந்து. ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ரிஷப ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா கடந்த வருஷம் மே 1ஆம் தேதியிலிருந்து இந்த வருஷம் மே 14ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் உங்களோட ராசியில பெயர்ச்சி ஆயிட்டு வராரு. இப்போ இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு உங்க ராசியை விட்டுட்டு 2ஆம் வீட்டுக்கு போக போறாரு குரு பகவான். ரிஷப ராசிக்காரங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல பலன்கள்ன்றது குரு பகவான் கொடுக்க போறாருன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. ஏன்னா 2ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னால நமக்கு இன்கம்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ் இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு இன்கம் ஏறுற மாதிரி தெரியுது. இப்போ ஒரு 10 ரூபாய் சம்பளத்துக்கு நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க அந்த வேலை விட்டுட்டு புதுசா ஏதாச்சும் ஒரு வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு 15 ரூபாய் 11 ரூபாய்க்கு சம்பளம் கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு. முக்கியமா இந்த டைம் பீரியட்ல ஃபேமிலி ஹாப்பினஸ், ஃபேமிலியில ஒரு அக்கேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. இந்த செகண்ட் ஹவுஸ் பாத்தீங்கன்னா நமக்கு வெல்த்துக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். சோ உங்களுக்கு வெல்த் பில்டிங்க்கு வந்து இந்த டைம் பீரியட் நல்லா யூஸ் ஆகும்னு சொல்லலாம். இப்போ வெல்த் சம்பந்தப்பட்ட ஹவுஸ்ல குரு வரும்போது சில பேரு ஏதாச்சும் ஒரு புதுசா வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புண்டு. சோ அது மூலமா வந்து இந்த கிரகப்பிரவேசம் அந்த ஹவுஸ் வார்மிங் செரமனி இந்த மாதிரி அக்கேஷன்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. ஃபேமிலியில ஒரு ஹாப்பினஸ் சிச்சுவேஷன் அமையறதா தெரியுது. மேபி ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயமா கல்யாணம் ஆகலாம். எதுக்குன்னா 2ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னால ஃபேமிலி எக்ஸ்பான்ஷன். இப்போ ஃபேமிலி ஹவுஸ் குரு அங்க வரும்போது எக்ஸ்பேண்ட் பண்ணி விடுவாரு. ஃபேமிலி எக்ஸ்பான்ஷன் தெரியுது. உங்க லைஃப்ல புதுசா ஒரு தங்க வர்றது, பெண்களா இருந்தா வந்து வேற ஒரு ஃபேமிலிக்கு போறது. சோ மேரேஜ் ஆகாதவங்களுக்கு மேரேஜ் ஆகும், குழந்தை இருக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்கும்.
புதுசா ஒரு நபர் வந்து நம்ம ஃபேமிலியில ஆட் பண்றதான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இல்ல நிறைய ஃபேமிலி அக்கேஷன்ஸ்ல வந்து இந்த டைம் பீரியட்ல நீங்க பங்கு எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. 2ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னாலே நமக்கு ஸ்பீச்சுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். இந்த டைம் பீரியட்ல உங்க ஸ்பீச் வந்து ரொம்ப இனிப்பா இருக்கும். உங்க ஸ்பீச்சுக்கு வந்து நிறைய பேர் விழுந்துருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே உங்க டிபேட் எலக்யூஷன் காம்படிஷன்ஸ்ல பங்கு எடுத்துக்கிட்டா கட்டாயமா உங்களுக்கு வெற்றி அமைஞ்சிரும் சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே உங்களுக்கு வந்து இந்த ஸ்பீச் ரிலேட்டட் தொழில் பண்றவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆங்கர்ஸ், நியூஸ் ரீடர்ஸ், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ், டீச்சர்ஸ், ஏதாவது ஆஸ்ட்ராலஜர்ஸ், எதா இருந்தாலும் வாய் மூலமா பொழைச்சுக்கிறவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே 2ஆம் வீட்டிலிருந்து வந்து குரு பகவான் தன்னோட 5ஆம் பார்வையால உங்களோட 6ஆம் வீட்டை பார்ப்பாரு. 6ஆம் வீடுன்னா என்ன? எதிரிகளுக்கு சம்பந்தப்பட்ட இடம். பொதுவாவே வந்து நமக்கு கொஞ்சம் நல்ல பணம் வருது, ஒருத்தங்க நல்லா இருக்காங்கன்னு பாத்துக்கோங்க, அந்த எதிரிகள் ஆட்டோமேட்டிக்கா வளருவாங்க. அப்போ வரைக்கும் வந்து நண்பனா இருக்கிறவங்க கூட நம்ம தெரியாமலே பொறாமப்பட்டு வந்து எதிரை ஆயிடுவா, அந்த மாதிரி இருக்கும். ஆனா குரு பகவானோட பார்வை சுப பார்வையா இருக்கிறதுனால எதிரிகள்ன்றவங்க இருந்தாலுமே சரி, அவங்க உள்ளுக்குள்ள உங்க பத்தி பொறாமப்பட்டுக்கிட்டு இப்படி ஆயிக்கணும் அப்படி ஆயிக்கணும் அப்படி பண்ணிட்டு எல்லாம் வந்தா இந்த மாதிரி நினைப்பாங்க தவிர்த்து உங்களை வந்து எதுவுமே செய்ய முடியாது. எதுக்குன்னா குரு பகவானோட பார்வை நல்லா இருக்குது இல்லையா, சோ வெளிப்படையா அவங்கனால எதுவுமே செய்ய முடியாது. அப்படியே 2ஆம் வீட்டில் இருந்து வந்து 8ஆம் வீட்டு மேல வந்து குரு பகவான் பார்வை வைக்கிறாரு. 8ஆம் வீடு வந்து எமர்ஜென்சிஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். அப்படியே கொஞ்சம் எதிர்பார்க்காத சடன் பண செலவுன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் உங்களுக்கு. அப்படியே 2ஆம் வீட்டில் இருந்து 9ஆம் பார்வையால 10ஆம் வீட்டு மேல பார்வை வைக்கிறாரு குரு பகவான். 10ஆம் வீடுன்னா என்ன? தொழிலுக்கு சம்பந்தப்பட்ட இடம், ப்ரொஃபஷன் ஹவுஸ். இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ப்ரொஃபஷன்ல நல்ல வளர்ப்பன்றது இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ப்ரொஃபஷன்ல வந்து சில பேருக்கு இந்த ப்ரமோஷன்ஸ் கூட கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு மார்ச் 29ஆம் தேதிக்கு அப்புறமா சனி 11ல வந்தாச்சு. 11 சனி வந்து நமக்கு நல்ல பலன்கள் அள்ளி கொடுக்க போறாரு. 2ஆம் வீட்டுக்கு குரு வேற வந்திருக்காரு. சோ இந்த டைம் பீரியட்ல ரொம்ப நாளா ப்ரமோஷனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ரமோஷன் வித் இன்கிரிமெண்ட் இன் சேலரி வந்து கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லலாம். ரொம்ப நாள் டிரான்ஸ்பர்க்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல டிரான்ஸ்பர் கிடைச்சிரும்னு சொல்லலாம். உங்க பேச்சுக்கு வந்து ஒரு மதிப்பன்றது இருக்கக்கூடிய டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே 2ல குரு இருந்தாக்கா நமக்கு வந்து இந்த நிறைய விருந்துல வந்து கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. விதவிதமான சாப்பாடு சாப்பிடணும்னு தோணும். அப்படியே விதவிதமான விருந்துல வந்து நம்ம பங்கு எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. இப்போ ஃபார் சப்போஸ் உங்க ஃபேமிலியில எதுவுமே அக்கேஷன் நடக்கவே இல்லைன்னாலும் உங்க ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலிஸ்ல வந்து அக்கேஷன் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். நீங்க வந்து நிறைய விருந்துக்கு எல்லாமே போறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லலாம். இந்த டைம் பீரியட்ல நீங்க விருந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கூட உண்டுன்னு சொல்லலாம். ஃபார் சப்போஸ் நமக்கு ப்ரமோஷன் கிடைச்சிச்சு, ப்ரொஃபஷன்ல ஒரு growth கிடைச்சிச்சு, சம்பளம் ஏறிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கலி நம்ம பார்ட்டி கொடுக்க போறோம். சோ அந்த மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா இது ரிஷப ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 நல்ல டைம் பீரியட். பட் என்ன, குருவோட பார்வை வந்து 6ஆம் வீட்டு மேலயும் 8ஆம் வீட்டு மேலயும் வருது. மொத்தத்துல வந்து இது என்ன மாதிரி டைம் பீரியட்னு சொல்லலாம்னா, 8ஆம் வீட்டு மேல குருவோட பார்வை இருந்ததுனால உங்களுக்கு பணம் செலவழிக்க வைப்பாரு குரு. இந்த டைம் பீரியட்ல ப்ரமோஷன்ல வந்து ஒரு நிறைய உயிரின பிளேஸ்க்கு நீங்க போறதுக்கான வாய்ப்புண்டு. ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு. சோ ப்ரொஃபஷன்ல முன்னேற்றமும் உண்டு, பண வரவு உண்டு, பண செலவு உண்டு என்ற மாதிரியான டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு. இது இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கான குரு பெயர்ச்சிக்கான பலன். இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து என்னென்ன ரெமெடிஸ் பண்ணா நல்லா இருக்கும் சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து என்னன்னா, ருணஸ்தானத்து மேல குருவோட பார்வை விழுது, செத்ருஸ்தானத்து மேல குருவோட பார்வை விழுது. சோ அதனால டெய்லி விளக்கேத்து வச்சுட்டு
வராகி ஸ்தோத்திரம் ஒண்ணு படிச்சீங்கன்னா உங்களுக்கு எதிரிகளோட தொல்லைன்றது இருக்காது. அப்படியே நீங்க வந்து இந்த ருண விமோச்சன அங்காரக ஸ்தோத்திரம் படிச்சீங்கன்னா ருண தொல்லைன்றது உங்களுக்கு இருக்காது, கடன் தொல்லையும் இருக்காது, எல்லாமே நல்லபடியா போகும். மத்தபடி ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எல்லா விதமான நல்ல பலன்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து. மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மிதுன ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா கடந்த வருடம் மே 1ஆம் தேதியிலிருந்து இந்த வருடம் மே 14ஆம் தேதி வரைக்கும் 12ஆம் வீட்டுல குரு வந்து உங்களுக்கு பெயர்ச்சி ஆயிட்டு வராரு. இப்போ இந்த வருஷம் 12ஆம் வீட்டை விட்டுட்டு உங்க ராசிக்குள்ள வர போறாரு குரு. கடந்த ஒரு வருடமா பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க படாத பாட்டு எல்லாமே வந்து பட்டிருப்பீங்க. எதுக்குன்னா 12ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னாலே லாசஸ், எக்ஸ்பென்சஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ், நிறைய பணம் வந்து எதிர்பார்க்காத வகையில செலவழிச்சிருப்பீங்க. பிசினஸ் ஏதாச்சும் வச்சா அதுல லாஸ் வந்திருக்கும். அப்படியே சில பேருக்கு ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்கிற வேலையிலிருந்து தூக்கியிருப்பாங்க, இந்த மாதிரி நடந்திருக்கும். இல்லைன்னு வைங்க, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் இல்லாட்டி சின்ன பசங்க ஆகட்டும், நம்ம மனது பாதிக்கப்படுற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்திருக்கும். எதுக்குன்னா 12ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா மென்டல் எகோனிக்கு சம்பந்தப்பட்ட வீடு, மென்டலி ரிலேட்டட் டிசீசஸ் அந்த மாதிரி கூட வந்திருக்கலாம். இப்போ இந்த வருஷம் வந்து 12ஆம் வீட்டை விட்டுட்டு ராசிக்குள்ள வரப்போறாரு. இது ஒரு கிரேட் ரிலீஃப்னு சொல்லலாம் மிதுன ராசிக்காரங்களுக்கு. இப்போ வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிரும். வியாபாரத்துல வந்து நஷ்டம் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு லாபங்கள்ன்றது எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் வந்து என்னன்னா ஒரு எக்ஸ்பென்ஸ் பண்றீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி பணம்ன்றது திருப்பி வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு மிதுன ராசிக்காரங்களுக்கு. மிதுன ராசிக்காரங்களுக்கு கடந்த வருடம் மே 1ஆம் தேதி தொட்டு உங்களுக்கு வந்து இந்த கான்பிடன்ஸ்ன்றது இழந்திருக்கலாம். மேபி தன்னம்பிக்கை இல்லாம போயிருக்கலாம். முதல்ல நம்ம ஏதாச்சும் ஒரு பேச்சு சொன்னாலும், நம்ம ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொன்னாலும் மத்தவங்க கேட்க மாட்டாங்க, சொல்லிட்டே பெரியப்போ அந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ ராசியில குரு வராரு இல்லையா, ராசி அண்ணா யாரு, நம்ம பாடி, நம்ம பர்சனாலிட்டி, நமக்கு ராசியில குரு வரும்போது வந்து குட் ஹேபிட்ஸ்ன்றது நமக்கு அமைஞ்சிரும். அப்படியே ரெஸ்பெக்ட் கொண்டு வருவாரு குரு. இப்போ ஃபார் சப்போஸ் ஊர்ல வந்து ஒரு வாதியார், ஹைஸ்கூல் வாதியார் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு வந்து என்னன்னா குடிப்பழக்கம் இருக்காது, எந்த பழக்கம் கெட்ட பழக்கம் இருக்காது, பட் ஒரு குட் ஹேபிட்ஸ் இருக்கும். தன்னோட பசங்க தன்னோட ஸ்டூடெண்ட்ஸையும் வந்து அந்த குட் ஹேபிட்ஸ் வந்து பழக்கம் செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க. சோ அப்போ ஆட்டோமேட்டிக்கலி அவருக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ன்றது கிடைச்சிரும் இல்லையா. சோ அதே மாதிரி இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு நீங்க செய்யற வேலைக்கோ உங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்புக்காகட்டும் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் ரொம்ப வளருது. முதல்ல நீங்க பேசும்போது கண்டுக்காதவங்க கூட இந்த டைம் பீரியட்ல நீங்க ஏதாச்சும் ஒரு சொன்னா, ஒரு அட்வைஸ் பண்ணா வந்து கண்டுக்குவாங்க. பரவாயில்ல மதிச்சு, அவரும் என்னமோ சொல்ல பாக்குறாரு, நம்ம வந்து கேட்கலாம் சொல்லிட்டு மதிச்சு கேட்பாங்க. இந்த டைம் பீரியட்ல உங்க அட்வைசஸ் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிரும். முக்கியமா இந்த அட்வைஸ் பண்ற தொழில்ல இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட். ஃபார் சப்போஸ் லீகல் ப்ரொஃபஷன் பண்றவங்களுக்கு, சைக்காலஜிஸ்டுக்கு, சைக்கியாட்ரிஸ்டுக்கு, அப்படியே ஆஸ்ட்ராலஜி பாக்குறவங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல ரொம்ப ரெஸ்பெக்ட் அமையும். உங்களோட அட்வைஸ்ன்றது குடும்பத்துல கூட நிறைய பேர் ஏத்துப்பாங்க முதல்ல. சோ ரெஸ்பெக்டுக்கு எந்த குறையும் இருக்காது இந்த டைம் பீரியடு. அப்படியே ராசியில குரு வந்தாக்க தன்னம்பிக்கை தானா வரும். அது எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு முதல்ல நம்மளை வந்து நம்ம சுத்தி இருக்கிற 10 பேரு 100 பேரு நம்மளை நம்புறாங்கன்னாலே நம்மளோட கான்பிடன்ஸ் வந்து அதிகமா ஏறிடும். நம்ம மேல நமக்கே நம்பிக்கை வந்துடும். அந்த மாதிரியான சிச்சுவேஷன் சொல்லிட்டு சொல்லலாம். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த டைம்ல உங்களுக்கு ஆப்டிமிஸ்டிக் நேச்சர்ன்றது நல்லா வளரும். உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஃபீலிங்ஸ்ன்றது இந்த டைம் பீரியட்ல வந்துட்டு இருக்கும். பரவாயில்ல, நாட்கள் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது, நமக்கு சேஞ்ச் ஆகும் ஃபீலிங்ன்றது உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புண்டு மிதுன ராசிக்காரங்களுக்கு. மீடியா துறை
துறையில இருக்கிறவங்களுக்கு, கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு கூட இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா மிதுன ராசின்னு சொன்னாலே அது வந்து கம்யூனிகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். இப்போ கம்யூனிகேஷன் பிளானட்டான குரு வந்து உங்களுக்கு உங்களோட ராசியில வர போறாரு. சோ இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு கொஞ்சம் ஃபேஷியல் ஃபேமும் இந்த மாதிரி கூட கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ ராசியிலிருந்து குரு என்ன பண்றாரு, 5ஆம் வீட்டு மேல பார்வை வைக்கிறாரு. 5ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னால எஜுகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். ஸ்டூடெண்ட்ஸ், முக்கியமா இந்த மாணவர்களு மாணவிகளு வந்து எங்கேயாச்சும் இன்டர்ன்ஷிப்புக்காக வந்து எடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்டர்ன்ஷிப் பண்றதுக்காக வந்து நிறைய அப்ளை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு கிடைச்ச இடத்துல, உங்களுக்கு வந்து பிடிச்ச இடத்துல இன்டர்ன்ஷிப் கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் வந்து பண்றதுக்கு இது நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். படிப்புக்கு வந்து இது ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடிய டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். குழந்தை இருக்காத மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. எதுக்குன்னா 5ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னாலே குழந்தைக்கு சம்பந்தப்பட்ட இடம். சோ அதனால இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. அப்படியே அறிவுக்கு சம்பந்தப்பட்ட இடத்து மேல வந்து குரு பார்வை வைக்கிறாரு. இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு அறிவுன்றது நல்லா வளர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ராசியிலிருந்து குரு வந்து 7ஆம் பார்வையால 7ஆம் இடத்து மேல பார்வை வைக்கிறாரு. 7ஆம் இடம் என்ன, நம்மளோட ரிலேஷன்ஷிப் ஹவுஸ், ஸ்பௌஸ், லைஃப் பார்ட்னருக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். முக்கியமா மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ வரைக்கும் கல்யாணம் ஆகாதவங்க யாராச்சும் இருக்காங்கன்னா கட்டாயமா இந்த டைம் பீரியட்ல கல்யாணம் முடிஞ்சிரும். எதுக்குன்னா 7ஆம் வீடு கல்யாண வீடு மேல வந்து பார்வை வைக்கிறாரு, களத்திர ஸ்தானத்து மேல குரு. சோ இந்த டைம் பீரியட்ல கட்டாயமா கல்யாணம் நடக்கும். அப்படியே உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பொண்ணோ பிடிச்ச மாதிரியான மாப்பிள்ளையோ அமையறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ஸ் பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப நல்ல டைம் பீரியட். லைஃப் பார்ட்னர் கூட நல்ல குவாலிட்டி ஆஃப் டைம்ன்றது ஸ்பெண்ட் பண்றதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே ராசியில இருக்கிற குரு என்ன பண்றாரு, 9ஆம் பார்வையால வந்து 9ஆம் இடத்து மேல வந்து பார்வை வைக்கிறாரு. 9ஆம் இடம் என்னன்னா ஹையர் எஜுகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ், லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். இப்போ ஃபார் சப்போஸ் ரொம்ப நாளா எம்எஸ் பண்ணணும், ஃபாரின் போய் படிக்கணும் நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே ரொம்ப நாளா வந்து ஹையர் எஜுகேஷன் பண்ணணும், பிஹெச்டி பண்ணணும், ரிசர்ச் ரிலேட்டடா பண்ணணும், இல்லாட்டி வந்து பிஜி பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாம். அப்படியே ராசியில குரு இருந்து 9ஆம் வீட்டை பாக்குறதுனால பக்தி நல்லா வந்துரும் சொல்லிட்டு சொல்லலாம். இந்த டைம் பீரியட்ல வந்து ஏதாச்சும் ஒரு திருக்கோயில் போறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ இந்த டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பக்திக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்ல வருஷமா தான் அமைஞ்சுதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இந்த குரு, இது உங்களுக்கான குரு பெயர்ச்சிக்கான பலன். இப்போ மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன ரெமிடி பண்ணா நல்லா இருக்கும் சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு சின்ன சிக்கல் இருக்குதுங்க. என்னன்னா ராசியில குரு வரும்போது, குரு எக்ஸ்பேன்ஷன் பிளானட் இல்லையா, கொஞ்சம் நமக்கு உடம்பு வளர்றதுக்கு அப்படியே தொப்பு வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். சோ அதனால வந்து நீங்க கொஞ்சம் இந்த டைம் பீரியட்ல ஏதாச்சும் ஒரு டயட் எடுத்துக்கிறதுக்கு, குட் ஹேபிட்ஸ், ஒரு ரெஜிம் ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியடு. பட் கொஞ்சம் இந்த குரு வந்ததுனால வந்து உங்களுக்கு பாடி ரிலேட்டட் கொஞ்சம் ஒபெசிட்டி டைப் இஷ்யூ வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்றதுனால, அப்படியே ஸ்கின் ரிலேட்டட் டிசீசஸ் வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்றதுனால நீங்க வந்து ஓம் நமோ ஏக வீராதி சம்சேவிதாயை நமஹா என்ற மந்திரம் வந்து நீங்க படிச்சால் உங்களுக்கு அது ரொம்ப நல்லா இருக்கும். கவனமா வந்து நினைப்பு வச்சுக்கோங்க. ஓம் நமோ ஏக வீராதி சம்சேவிதாயை நமஹா என்ற மந்திரம் வந்து நீங்க படிக்கணும். இது மிதுன ராசிக்காரங்களுக்கான குரு பெயர்ச்சிக்கான பலன். மத்தபடி மிதுன ராசிக்காரங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் இந்த குரு பெயர்ச்சி அமைஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து.
இப்போ கடகராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். கடகராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா கடந்த வருடம் மே 1ஆம் தேதியிலிருந்து குரு உங்களோட 11ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு வராரு. இப்போ இந்த வருடம் மே 14ஆம் தேதி பாத்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு குரு உங்களோட 11ஆம் வீட்டை விட்டுட்டு 12ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆக போறாரு. 12ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆக போற குரு வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருன்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டாரு. எதுக்குன்னா 12ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னாலே நமக்கு லாசஸ், எக்ஸ்பென்சஸ், மென்டல் எகோனிக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ், ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ், டிசீசஸ், இல்னஸஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். சோ இப்போ 12ல குரு வந்து உங்களுக்கு பெயர்ச்சி ஆயிட்டு இருக்கும் போது ஏதாச்சும் பிசினஸ் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, கட்டாயமா அதுல பயங்கரமா லாசஸ் வரும். நீங்க ஏற்கனவே தொழில் வந்து பண்ணிட்டு இருந்தா அதையே வந்து தொடருங்க தவிர்த்து புதுசா எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. பிசினஸ் எக்ஸ்பான்ஷன் பண்றதுக்கு கூட இது நல்ல டைம் பீரியட் கிடையாது. ஆல்ரெடி நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தா, ஃபார் சப்போஸ் ஒரு இடத்துல வந்து நீங்க ஒரு 1 lakh வந்து வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, இன்னும் சேலரி ஹைக்கு எதிர்பார்த்துட்டு இல்லாட்டி வந்து ஏதாச்சும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்துருச்சு சொல்லிட்டு தயவு செஞ்சு வேலை விட்டுட்டு வராதேங்க. எதுக்குன்னா வேலை உங்களுக்கு ஈஸியா கிடைச்சிரும் நீங்க நினைப்பீங்க, ஆனா கிடைச்சிராது. இப்போ ஏற்கனவே பண்ணிட்டு இருந்த வேலை வந்து பண்ணாம இருந்தாலும், ஏற்கனவே வந்துட்டு இருந்த வருமானம் வராம நின்னாலும் அதுவும் ஒரு அளவுக்கு லாஸ் தானே. சோ அதனால தயவு செஞ்சு கடகராசிக்காரங்க வந்து இப்போ வரைக்கும் எந்த கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கீங்களோ அதே கம்பெனில வேலை பாருங்க தவிர்த்து நீங்க தயவு செஞ்சு வேலை மாறிடாதீங்க. ஏன்னா வேலை உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல கிடைக்காது. இன்கேஸ் கிடைச்சாலும் அது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு இடத்துல வந்து 1 லட்சத்துக்கு வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, ரொம்ப தேடி தேடி அலைஞ்சு வேலை கிடைக்கவே இல்லை, கடைசியா 70,000க்கு உங்களுக்கு வேலை கிடைச்சதுன்னு சொல்லிட்டு ஜாயின் ஆயிடுவீங்க. அந்த மாதிரி இருக்கும். அதனால வந்து பண்ணிட்டு இருக்கிற வேலையிலேயே இருந்துக்கிறது பெஸ்ட் கடகராசிக்காரங்களுக்கு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு 12ஆம் வீடு மென்டல் எகோனிக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். சோ அதனால இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு மனசை பாதிக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துட்டு உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிப்ரெஷன்ல போறதுக்கு, அது பத்தியே நினைச்சுக்கிட்டு கவலைப்படுறதுக்கான வாய்ப்புண்டு. அதனால வந்து நீங்க கொஞ்சம் இந்த டைம் பீரியட்ல ஸ்பிரிச்சுவலா போனா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எதுக்குன்னா 12ஆம் வீட்டுல குரு வரும்போது என்ன பாசிட்டிவ்ஸ் அமைஞ்சு கொடுப்பாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவலா போறதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட் இதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ நமக்கு வந்து எல்லாமே நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, யாருதான் சாமி கும்பிடுவாங்க சொல்லுங்க? ஏதாச்சும் கடவுள் நம்பிக்கை வரணும்னா ஏதாச்சும் கெடுதல் நடக்கதானே செய்யணும். சோ இந்த டைம் பீரியட்ல வந்து நீங்க விளக்கு ஏத்திட்டு டெய்லி வந்து கொஞ்சம் சாமி கும்பிடுறத ஆரம்பிக்கிறதோ, இல்ல ஏதாவது ஃபுல்லா வெஜிடேரியனா மாறிட்டு ஏதாச்சும் ஒரு மந்திரோபதேசம் எடுத்துக்கிட்டு, ஒரு சாமியார் கிட்ட ஒரு மந்திரோபதேசம் எடுத்துக்கிட்டு வாழ்நாள் முழுக்க அந்த மந்திரோபதேசம் வந்து நீங்க படிக்கிறது அது பெஸ்ட். ஆன்மீகத்துக்கு வர்றதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இப்போ 12ல குரு இருக்கும் போது ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு செலவழிக்க வைப்பாரு. சில வாட்டி வந்து உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய அவசியம் வராது, ஆனா உங்க வீட்டுல தாத்தா பாட்டி மாதிரி யாராச்சும் வயசானவங்க இருப்பாங்க இல்லையா, வயசானவங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு வந்துகிட்டே இருக்கும் இல்லையா. சோ அவங்களுக்காக வந்து இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து பணம் செலவழிக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அப்படியே இப்போ 12ஆம் வீட்டில் இருந்து வந்து குரு 5ஆம் பார்வையால 4ஆம் வீட்டை பார்ப்பாரு. இது ஒண்ணு நல்ல பார்வையான்னு சொல்லலாம். எதுக்குன்னா 4ஆம் வீடு மன நிம்மதிக்கு சம்பந்தப்பட்ட வீடு. மன நிம்மதி இருக்குமான்னா மென்டல் எகோனி ஹவுஸ்ல இருக்காரு, ஏதாச்சும் நடந்து உங்களுக்கு மனது பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொன்னேன் இல்லையா. சோ மன நிம்மதி எப்போ அமைஞ்சிரும்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆன்மீகத்துக்குள்ள வரும்போது மன நிம்மதின்றது உங்களுக்கு கட்டாயமா அமைஞ்சிரும்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே இந்த டைம் பீரியட்ல மதர் கூட ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். முதல்ல உங்களுக்கு தாய் மாமனோட சப்போர்ட், மதரோட சப்போர்ட் கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு. நீங்க ஆன்மீகத்துக்கு வராம இருக்கீங்க, மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் மேலதான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு மன வகையில நிறைய குழப்பங்கள்ன்றது ஏற்படுறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே 12ஆம் வீட்டிலிருந்து 6ஆம் வீட்டை பார்ப்பாரு குரு பகவான். 6ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா எதிரிகளுக்கு சம்பந்தப்பட்ட வீடு. இந்த டைம் பீரியட்ல உங்க மேல பொறாமைப்பட்டு
உங்க பின்னால பேசுறவங்க, உங்களை வந்து குத்தி காட்டுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சோ அந்த மாதிரி ஆளுங்கள் இருந்து வந்து நீங்க தப்பிச்சு போயிட்டா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். சில பேர் என்னன்னா நாம எவ்வளவு விலகி போனாலும் அவங்க வந்து திரும்பி திரும்பி நம்ம கிட்டயே வந்துட்டு இருப்பாங்க, தொல்லை கொடுத்துட்டு இருப்பாங்க. சோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து பெஸ்ட் நீங்க வந்து முதல்லயே வந்து கொஞ்சம் ஹாய் சொன்னா ஹாய், பாய் சொன்னா பாய், அந்த அளவுக்கு தான் நீங்க பழக்கம் வச்சுக்கிட்டா பெஸ்ட். இந்த டைம் பீரியட்ல ஒரு சில பேர் வந்து உங்களுக்கு கடன் பாதிப்புன்றது ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது எப்படின்னா, ஃபார் சப்போஸ் ஒரு நண்பர் இருப்பாங்க, உங்களுக்கு ஒரு உயிர் தோழரா இருப்பாங்க. அவங்க ஏதாச்சும் பிசினஸ் ஆரம்பிக்க போறேன்டா, கொஞ்சம் எனக்கு யாருமே ஷூரிட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நீ ஷூரிட்டி சைன் வைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பார்த்தா அவங்க ஓடிடுவாங்க. அந்த கடன் வந்து நீங்க அடைக்கிற மாதிரியான சிச்சுவேஷன் வரும். அதனால தயவு செஞ்சு யாரையும் நம்பி ஷூரிட்டி சைன் போடாதீங்க, எஷூரன்ஸ் கொடுக்க வேண்டாம். இந்த டைம் பீரியட்ல நீங்க மாற்றுறதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே இந்த டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் எதிரிகள் வந்து உங்க தொல்லை கொடுக்கறதுக்கான வாய்ப்புண்டு. இப்போ நீங்க ஒரு இடத்துல வந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, நாம உண்டு நம்ம வேலை உண்டான மாதிரி தான் வேலை பார்த்துக்கிட்டு போயிட்டு இருப்பீங்க. ஆனா சில பேர் வந்து என்னன்னா நம்மளை பார்த்து பொறாமப்படுறவங்க நம்ம பத்தி மேலதிகாரியிடம் வந்து கொஞ்சம் தப்பு தப்பா சொல்லுவாங்க, நம்மளை வந்து அங்க இருந்து அனுப்புறதுக்காக ரொம்ப முயற்சி செய்வாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலைன்றது அமையறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். சோ அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது பெஸ்ட். 12ஆம் வீட்டிலிருந்து 8ஆம் வீடே பார்த்துட்டு இருக்காரு குரு பகவான். 8ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னாலே நமக்கு வந்து அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ், அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ், ஒரு விஷயம் வந்து அன்எக்ஸ்பெக்டடா ஒரு விஷயம் உங்களுக்கு மனசு உடைக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கலாம். அதனால வந்து நீங்க கொஞ்சம் மன வகையில பாதிக்கப்படலாம். அப்படியே அது இல்லைன்னு வைங்க, அன்எக்ஸ்பெக்டடா எக்ஸ்பென்சஸ் வரும். ஃபார் சப்போஸ் நீங்க வந்து பிசினஸ் நடத்திட்டு இருப்பீங்க, பிசினஸ்ல ஒரு எக்ஸ்பென்சஸ் வந்துருச்சு, அது எதிர்பார்த்த அளவுக்கு காசு வரலன்னா சரி பிசினஸ் அப்படிதானா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்படியே சமாளிச்சுக்கிட்டு போகலாம். அப்படியே வீட்டுல வந்து ஏதாச்சும் ஒரு அன்எக்ஸ்பெக்டடா எக்ஸ்பென்சஸ் வந்துருச்சு, ஃபார் சப்போஸ் தாத்தா பாட்டி மாதிரி வயசானவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்துருச்சு, அதனால இருக்கிற பணம் கூட பயங்கரமா செலவாச்சுன்னு வச்சுக்கோங்க. அது அன்எக்ஸ்பெக்டடா வர ஒரு எக்ஸ்பென்ஸ். சோ இந்த டைம் பீரியட்ல பண வகையில ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த கடகராசிக்காரங்க. கடகராசிக்காரங்கள்ல வந்து யாருக்கு நல்லா இருக்குது பாத்தீங்கன்னா, நல்லா இருக்குதுன்னா சூப்பர்பா இருக்குதுன்னு இல்ல, கொஞ்சம் ஒரு சில தொழில் செய்யறவங்களுக்கு அது ஒரு என்ன சொல்றது கன்செஷன் இருக்கும் அந்த தொல்லையில கூட. அது என்னன்னா நர்சஸ்க்கு ஹீலிங் ரிலேட்டட் தொழில் பண்றவங்களுக்கு. எதுக்குன்னா 12ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா சர்வீஸ். 12ன்னா என்ன, அங்க ஒண்ணுமே இருக்காது, கடைசியா எல்லா மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ் விட்டுட்டு 12ஆம் வீட்டுக்கு தான் நமக்கு போக போறோம். லாஸ்ட் இருக்கிறது மகார்லோகம். சோ சர்வீஸ் ஓரியன்ட் தொழில்ல இருக்கிறவங்களுக்கு, என்ஜிஓ ஆர்கனைசேஷன்ஸ்ல வேலை பார்க்கறவங்களுக்கு நல்ல டைம் பீரியட். நர்ச ஒரு வியாதி அனுபவிக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த சேவை பண்றவங்களுக்கு இது நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே கொஞ்சம் டாக்டர்ஸ்க்கு, பார்மசிஸ்ட்க்கு ஓரளவுக்கு நல்ல டைம் பீரியடு. இந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலர்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, ஆயுர்வேத வைத்தியம் கொடுக்கறவங்களுக்கு, இவங்களுக்கு கொஞ்சம் நல்ல டைம் பீரியடு. மன வகையில பாதிக்கப்படுறவங்களுக்கு குணமாக்குறவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இது ஓரளவுக்கு நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே உங்களுக்கு வந்து இந்த கொஞ்சம் இந்த பேங்கிங் ரிலேட்டட் செக்டர்ஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு, அவங்களுக்கு கூட கொஞ்சம் நல்ல டைம் பீரியட். அப்படியே இந்த சைக்கியார்டிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், இவங்களுக்கு கொஞ்சம் நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அப்படியே இந்த கொஞ்சம் போலீஸ் துறையில எதா இருந்தாலும் நமக்கு வந்து சொசைட்டிக்கு ரிலேட்டடா இருக்காத ஒரு துறையில வேலை பார்த்துட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, சயின்டிஸ்ட் சொல்லலாம். முக்கியமா எதுக்குன்னா 12th ஹவுஸ்ன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அது ஐசோலேட்டட் பிளேசஸ், ஃபாரின் லேண்ட்ஸ், ஐசோலேட்டட் பிளேசஸ். 8ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா மறைவு இடம். சோ நமக்கு இந்த உலகத்துக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி தூரமா சயின்டிபிக் லேப்ஸ்ல இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல டைம் பீரியடா அமையும்னு சொல்லிட்டு சொல்லலாம்.
இது இந்த கடகராசிக்காரங்களுக்கான இந்த குரு பெயர்ச்சிக்கான பலன். இப்போ கடகராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரி ரெமெடி பண்ணா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். கடகராசிக்காரங்களுக்கு எவ்வளவு பாதிப்பு இருந்தாலும் ரெமெடிஸ் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அது முக்கியமா உங்களுக்கு மனம் வகையில பாதிப்புன்றது வரப்போகுது. சிவனுக்கு விளக்கேத்திட்டு நீங்க ருத்ர கவச்சம் ஒண்ணு படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியே கனகதாரா ஸ்தோத்திரம் படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல பண செலவுன்றது அதிகமா ஆகாம பாத்துக்கும். இது இந்த கடகராசிக்காரங்களுக்கான பலன். மத்தபடி கடகராசிக்காரங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து. இப்போ இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா குரு பகவான் கடந்த ஆண்டு மே 1ஆம் தேதியிலிருந்து இந்த வருடம் மே 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு 10ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு வராரு. இப்போ இந்த ஆண்டு மே 14ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு 10ஆம் வீட்டை விட்டுட்டு 11ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆக போறாரு. 11ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆக போற குரு என்ன மாதிரி பலன்கள் கொடுப்பாருன்னு பாத்தீங்கன்னா, 11ஆம் வீடுன்னா முக்கியமா அது டிசைர் மேனிஃபெஸ்டேஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸுங்க. இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷன் அது இதுன்னு சொல்லிட்டு புதுசா சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் 11ஆம் வீட்டுக்கு தான் வரும். மனசுல நினைச்சது நடக்கிற மாதிரியான சிச்சுவேஷன் சொல்லிட்டு சொல்லலாம் அவங்க 11ஆம் வீடு. சோ அதனால என்னன்னா 11ஆம் வீட்டுல குரு இருக்கும் போது தயவு செஞ்சு கெடுதல் மட்டும் யோசிக்காதேங்க. எதுக்கு நான் இவ்வளவு அழுத்தி சொல்லிட்டு இருக்கேன்னா, உங்களுக்கு ஏற்கனவே அஷ்டம சனி ஆரம்பிச்சாச்சு. அஷ்டம சனியானாக்கா ஒரு சின்னதா அவமானங்களோ சின்ன சின்னதா ஏதாச்சும் ஒண்ணு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸோ ஒரு பேட் திங்ஸோ சின்னதா நடக்கும். பட் அப்படின்னு நினைச்சிட்டு இனிமே இப்படிதான் நடந்துட்டு இருக்குமான்னு நீங்க பயந்துட்டு நெகட்டிவா யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நெகட்டிவா கட்டாயமா நடக்கும். பாசிட்டிவா யோசிச்சிங்கன்னா பாசிட்டிவ் நடக்கும். எதுக்கானா இது மோட்டிவேஷனல் ஸ்பீக்கிங் கிடையாது. ஆனா 11ஆம் வீடோட உண்மையே அதுதான். 11ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா மனசுல நினைச்சது நடக்கிறது தான் 11ஆம் வீடு. ரெண்டாவது முக்கியமா 11ஆம் வீட்டுக்கு இருக்கிற பேரே பாத்தீங்கன்னா லாபஸ்தானம். லாபங்கள் அடைக்கக்கூடிய டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். முக்கியமா இப்போ நீங்க ஒரு 10,000க்கு வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நல்லதான வேலை பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வேலையில உங்களுக்கு இன்கிரிமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்படின்னு சொல்லிட்டு புதுசா வேலை மாறிடாதீங்க. ஏன்னா அஷ்டம சனி நடக்குது, அது ஒண்ணு கவனமா வச்சுக்கோங்க. அஷ்டம சனிலாம் நம்ம வேலை விட்டு அலைஞ்சோம்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். பட் என்னன்னா ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிற வேலையில நீங்க இன்கிரிமெண்ட்ன்றது எதிர்பார்த்துக்கலாம் சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த வருடத்துக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ராஃபிட்ஸ் கெயின்ஸ் இருக்கும். அஷ்டம சனியோட தொல்லைன்றது உங்களுக்கு இருந்தாலுமே சரி, ப்ராஃபிட்ஸ் கெயின்ஸ்ன்றது உங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே 11ஆம் வீடு பாத்தீங்கன்னா மூத்த சகோதரர்கள் சகோதரிகளுக்கான இடம். இந்த டைம் பீரியட்ல மூத்த சகோதரர்கள் சகோதரிகள் உங்களுக்கு கூட நிப்பாங்க, ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். அப்படியே இந்த டைம் பீரியட்ல நிறைய பேர் நண்பர்கள் அமையறதுக்கான வாய்ப்புண்டு. முக்கியமா பாத்தீங்கன்னா இது உங்க சோஷியல் சர்க்கிள்ன்றது வளர்றது. இப்போ ஃபார் சப்போஸ் ஒரு பையன் இப்போதான் டிகிரி முடிச்சிருக்கா, டிகிரி வரைக்கும் ஒரு 5-6 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ புதுசா வேலைக்கு ஜாயின் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு என்னன்னா அவங்களோட சோஷியல் சர்க்கிள்ன்றது மாறும், சோஷியல் சர்க்கிள் வளரும். அப்படியே ஒரு பிசினஸ் பண்றவங்க இருப்பாங்கங்க. இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு உங்க பிசினஸ்லயே ஹை லெவல் கான்டாக்ட்ஸ்ன்றது கிடைப்பதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்க சோஷியல் சர்க்கிள் எக்ஸ்பேண்ட் ஆகுது இந்த டைம் பீரியட்லான்னு சொல்லிட்டு சொல்லலாம். எதுக்குன்னா 11ஆம் வீட்டிலிருந்து 7ஆம் பார்வையால 7ஆம் வீட்டை பாப்பாரு, 9ஆம் பார்வையால 7ஆம் வீட்டை பாப்பாரு குரு பகவான். சோ 7ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ன்றது அமைஞ்சிரும் சொல்லிட்டு சொல்லலாம். இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு குரு பெயர்ச்சி பொறுத்த வரைக்கும் நல்லாதான் இருக்குது. அஷ்டம சனி தொல்லை இருந்தாலும் இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு மனசுல நினைச்சது நடக்கிறதுக்கான டைம் பீரியட். அது ஒண்ணு பாசிட்டிவ்
வச்சுக்கோங்க. டெய்லி தயவு செஞ்சு வந்து ஒரு மெடிடேஷனோ யோகாவோ பண்ணிட்டு ஒரு பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் விஷன் போர்டு மாதிரி எழுதிக்கிட்டு வந்து பாசிட்டிவ் மேனிஃபெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்போ இந்த 11ஆம் வீட்டில் இருந்து வந்து குரு என்ன பண்ணுவாருன்னா 5ஆம் பார்வையால 3ஆம் இடத்து மேல பார்வை வைப்பாரு. 3ஆம் இடம்னு பாத்தீங்கன்னாலே அது வந்து கம்யூனிகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட இடம். கட்டாயமா இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு கம்யூனிகேஷன் சூப்பர்பா இருக்கும். உங்க கம்யூனிகேஷன் மூலமா வந்து நிறைய பெரிய பெரிய டீல்ஸ் எல்லாமே வந்து வெற்றிகரமா முடிச்சுக்கிட்டு வருவீங்க. அந்த மாதிரியான சூழ்நிலைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே இளைய சகோதரர்கள் சகோதரிகளுக்கான இடம் அது. இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு இளைய சகோதரர்கள் சகோதரிகள் கூட வந்து நல்ல ஒரு பாண்டிங்ன்றது இருப்பதுக்கான வாய்ப்புண்டு. 11ஆம் வீட்டு வந்து மூத்த சகோதரர்கள் சகோதரிகள், 3ஆம் வீடு பாத்தீங்கன்னா இளைய சகோதரர்கள் சகோதரிகள். முக்கியமா இங்க பாத்துக்கோங்க, உங்களுக்கு வந்து சிப்ளிங்ஸோட சப்போர்ட்ன்றது பயங்கரமா இருக்குதுங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு. அஷ்டம சனி இருந்தாலுமே சரி இந்த வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு சிப்ளிங்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களை யாராச்சும் ஏதாச்சும் குறை சொன்னாலுமே சரி முதல்ல உங்க சிப்ளிங்ஸ் தாங்கிக்க மாட்டாங்க. சிப்ளிங்ஸ் உங்க கூட நின்னுட்டு வந்து உங்களுக்காக அவங்க பேசுவாங்க. அந்த மாதிரியான டைம் பீரியட் இதுன்னு சொல்லலாம். ஏதாச்சும் ஒரு ஸ்கில்ஸ், ஹேண்ட்ஸ் ரிலேட்டட் ஸ்கில்ஸ் கத்துக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே 11ஆம் வீட்டில் இருந்து பாத்தீங்கன்னா 7ஆம் பார்வையால 5ஆம் வீட்டை பார்ப்பாரு குரு பகவான். குழந்தைங்க மூலமா பெனிஃபிட்ஸ் ப்ராஃபிட்ஸ்ன்றது வரப்போகுது. ஃபார் சப்போஸ் உங்க குழந்தைங்க வந்து ஒரு வேலைக்கு போற வயசுல இருக்காங்க, வேலை தேடிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க இந்த டைம் பீரியட்ல அவங்களுக்கு வேலை கிடைச்சிட்டு அவங்களோட சம்பாத்தியம் வந்து வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே உங்க குழந்தைங்க ஏதாச்சும் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு பிசினஸ்ல நல்ல லாபங்கள்ன்றது அமையறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே குழந்தைங்க வந்து ஃபார் சப்போஸ் சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ஏதாச்சும் ஒரு போட்டியாளரா பங்கு எடுத்துக்கிட்டு அவங்க ஏதாச்சும் ஒரு கேஷ் பிரைஸ் மாதிரி வின் பண்றதுக்கு, டேலண்ட் டெஸ்ட் படிப்புல வந்து நல்லா வர்றதுக்கான வாய்ப்புண்டு. ஃபார் சப்போஸ் உங்க குழந்தைங்க வந்து நீட்டு இந்த மாதிரி ஐஐடி மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல அந்த எக்ஸாம் வந்து வெற்றிகரமா முடிஞ்சிட்டு சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். சில்ட்ரன் ஹாப்பினஸ்ன்றது இருக்குது இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல. இப்போ 11ஆம் வீட்டில் இருந்து வந்து 9ஆம் பார்வையால 7ஆம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு. 7ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். சில பேருக்கு வந்து மேரேஜ் ஆகாதவங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல மேரேஜ்ன்றது முடிஞ்சிடும். பட் வேணாம், எதுக்குன்னா மேரேஜ் ஆகிறதுக்கு சிச்சுவேஷன்ஸ் வந்தாலுமே சரி அஷ்டம சனியில வந்து கல்யாணம் பண்ணிக்க கூடாது. அதனால அது நாம அப்புறமா பேசிக்கலாம். பட் மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ஸ்க்கான சிச்சுவேஷன்ன்றது உங்களுக்கு அமைஞ்சிரும். இன்கேஸ் ஃபார் சப்போஸ் நீங்க புதுசா ரிலேஷன்ஷிப்ல வந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 இயர்ஸ் வந்து கல்யாணத்தை தள்ளி வச்சுக்கிட்டா பெஸ்ட். ரிலேஷன்ஷிப்ஸ் நல்ல பாண்டிங்ன்றது ஏற்படுறதுக்கான வாய்ப்புண்டு. வைஃபோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு தாராளமா கிடைச்சிரும் இந்த டைம் பீரியட்ல சொல்லலாம். முக்கியமா ஃப்ரெண்ட்ஸ், சோஷியல் சர்க்கிள் வந்து இந்த டைம் பீரியட்ல நல்லா மெயின்டைன் பண்ணுவீங்க. இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்கன்னா உங்களுக்காக எது வேணாலும் செய்வாங்க, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. சோ இந்த டைம் பீரியட்ல கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸை வந்து நீங்க லைஃப் லாங் மெயின்டைன் பண்றது ரொம்ப பெஸ்ட். எப்படின்னா இந்த டைம் பீரியட் எதுக்கு நல்லதுன்னா நமக்கு லாங் டர்ம் ஃப்ரெண்ட்ஸ் அமைவாங்க. அந்த மாதிரியான டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம் இது உங்களுக்கு. இப்போ இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் 11ல குரு இருக்கும்போது நல்ல லாபங்கள் கொடுப்பாரு. எல்டர் சிப்ளிங்ஸ் கூட நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாமே கொடுப்பாரு. பிசினஸ் பண்றவங்களுக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இது நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே ப்ரொஃபஷன்ல வந்து ஏதாச்சும் இன்கிரிமெண்ட்ன்றது வர்றதுக்கு நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாம். ப்ரொஃபஷன்ல முன்னேற்றம் இருக்கிறதுக்கு நல்ல டைம் பீரியட். ஆனா புதுசா தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு நல்ல டைம் பீரியட் கிடையாது. ஏன்னா அஷ்டம சனி கூட உங்களுக்கு போயிட்டு இருக்குது. அது ஒண்ணு கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் நீங்க. இது இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கான பலன். இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து நம்ம என்ன ரெமெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா குரு பொறுத்த வரைக்கும் நம்ம குரு பெயர்ச்சி பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். ஆனா குரு பொறுத்த வரைக்கும் எந்த ரெமெடியும் தேவையில்லை உங்களுக்கு. அவர் நல்ல இடத்துலதான் இருக்காரு, நல்ல இடத்துல மேலதான் பார்வை வச்சிருக்காருன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனா கொஞ்சம் குரு கொடுக்கிற நல்லதுன்றது சனி கெடுக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. அதனால சனிக்கு மட்டும் நம்ம இந்த டைம்
பீரியட்ல கொஞ்சம் ரெமெடி பண்ணா நல்லா இருக்கும். சனிக்காக வந்து ஆஞ்சநேயருக்கு முன்னால விளக்கேத்து வச்சுட்டு ஹனுமான் சாலிசா ஒண்ணு, ஹனுமான் ஆபத்துத்தார ஸ்தோத்திரம் ஒண்ணு படிச்சீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்ல பலன்கள் அன்றது அமையும்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது சிம்ம ராசிக்காரங்களுக்கான பலன். மத்தபடி இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எல்லா விதமான நல்ல பலன்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து. கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். கன்னி ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா போன வருஷம் மே 1ஆம் தேதியிலிருந்து இந்த வருடம் மே 14ஆம் தேதி வரைக்கும் குரு வந்து உங்களோட 9ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு வராரு. 9ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய குரு வந்து லக்கன்றது கொடுப்பாங்க, நமக்கு பாக்கியத்து மூலமா வந்து நமக்கு பண வரவுன்றது கொடுப்பாங்க, அப்படியே வந்து நேம் அண்ட் ஃபேம் கொடுத்திருந்திருப்பாங்க சில பேருக்கு வந்து இந்த ஆஸ்ட்ராலஜி அப்படியே ப்ரொஃபசர் மாதிரி தொழில்ல இருக்கிறவங்களுக்கு, பேச்சு சம்பந்தமா தொழில்ல இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல முன்னேற்றம், ஃபேஷியல் ஃபேம்ன்றது கொடுத்திருந்திருப்பாங்க. ஆனா காசு எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது அவ்வளவு செலவாகிற மாதிரியான சிச்சுவேஷன். காசு வந்து எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது கையில நிக்காது, பண வரவும் உண்டு, பண செலவு அந்த அளவுக்கு உண்டு, அந்த மாதிரியான சிச்சுவேஷன் பார்த்திருப்பீங்க கன்னி ராசிக்காரங்க. இப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து 10ஆம் வீட்டுல குரு வரப்போறாரு. 10ஆம் வீடு குரு என்ன செய்வாருன்னா தொழில்ல முன்னேற்றங்க. முதல்ல தொழில்ல வந்து ப்ரமோஷன்ஸ் கிடைச்சிரும். ஏன்னா குருன்றது ஒரு ரெஸ்பெக்டபுல் பிளானட். சோ அவர் வந்து நமக்கு ப்ரொஃபஷன் ஹவுஸ்க்கு வந்துட்டு இருக்காருங்க. ப்ரொஃபஷன் ஹவுஸ்ல குரு இருக்கும் போது பாத்தீங்கன்னா நமக்கு ரெஸ்பெக்ட்ன்றது ஏத்தி விடுவாரு. உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல டைம் பீரியட் நல்லா இல்லன்னு வச்சுக்கோங்க, அப்போ கொஞ்சம் ப்ரொஃபஷன்ல சிக்கல்ன்றது வரும். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா 10ஆம் வீடு குருவுக்கு நீச்சகட்டமான வீடு. 10ஆம் வீட்டு குரு வந்து ப்ரொஃபஷனல் சக்சஸ் கொடுப்பாரு. ஆனா உங்களுக்கு வந்து தனிப்பட்ட ஜாதகம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கூட நீங்க பாத்துக்கிட்டா பெஸ்ட். அதே தனிப்பட்ட ஜாதகத்துல வந்து உங்களுக்கு நல்ல டைம் பீரியட் போயிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த டைம் பீரியட்ல எப்போல இருந்தோ நீங்க வந்து ஒரு ப்ரமோஷனுக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல ப்ரமோஷன் கிடைச்சிரும். ஒரு மேலதிகாரி இடத்துக்கு போவீங்க. ரெஸ்பெக்ட் வந்து ப்ரொஃபஷன் மூலமா கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு சொல்லலாம். குரு வந்து எக்ஸ்பான்ஷன், இங்க நீங்க எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருப்பீங்க நீங்க உங்க தொழில்ல. ஃபார் சப்போஸ் ஒரு பிசினஸ் பண்றவங்க இருக்காங்க, சென்னை பேஸ்டா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. போன வருஷம் வந்து கொஞ்சம் கன்னிராசிக்காரங்களுக்கு நலமா தான் போயிட்டு இருந்துருச்சு. சோ இந்த டைம் பீரியட்ல பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஒரு கோயம்புத்தூர், பெங்களூர் மாதிரியான சிட்டிஸ்க்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுவாரு. இந்த டைம் பீரியட்ல உங்களோட தொழில் ரிலேட்டடா உங்களோட எக்ஸ்பான்ஷன்ன்றது தெரியுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். சோ நீங்க நிறைய பேருக்கு தெரியுவீங்க. இப்போ வரைக்கும் நீங்க வந்து ஒரே ஒரு சர்க்கிள்ல இருந்திருப்பீங்க. இப்போ வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னா தமிழ்காரங்க மட்டும்தான் தெரியும், பிசினஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னன்னா உங்களோட பிசினஸ் கொஞ்சம் குளோபல் லெவல்ல கொண்டு போறதுக்கான வாய்ப்புண்டு. அது மூலமா பல நாட்டில இருந்து பல ஃப்ரெண்ட்ஸ்ன்றது உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே 10ஆம் வீட்டிலிருந்து குரு என்ன பண்ணுவாரு, 2ஆம் வீட்டு மேல பார்வை வைப்பாரு. 2ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா இன்கம்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். இந்த டைம் பீரியட்ல குரு இன்கம் கெயின்ஸ்ன்றது நல்லா கொடுப்பாரு. எதுக்குன்னா குரு இருக்கிற இடம் விட பார்வை வச்ச இடம்ன்றது ரொம்ப நல்லது. இந்த டைம் பீரியட்ல போன வருஷம் எஸ்பெஷல்லி உங்களுக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் அது வந்து உங்ககிட்ட சேவா இருக்காது. முக்கியமா இந்த டைம் பீரியட்ல குரு வந்து சேவிங்ஸ் கொடுக்க போறாரு. அப்படின்னா இப்போ உங்களுக்கு 10 ரூபாய் போன வருஷம் வந்து அந்த 10 ரூபாய் செலவழிச்சிடுவீங்க. இப்போ 10 ரூபாய் வந்தா 2 ரூபாய் தான் செலவழிச்சிடுவீங்க. மிச்சம் 8 ரூபாய் வந்து பேங்க்ல சேஃபா இருக்கும். இல்லாட்டி வந்து அது வச்சு ஏதாச்சும் சொத்து வாங்குவீங்க. சேவிங்ஸ் நிறைய வருது. நீங்க வந்து ப்ரொஃபஷனலி பினான்சியலி நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கீங்க கன்னி ராசிக்காரங்க. முக்கியமா கேத்து கூட நமக்கு வந்து 12ல போறதுனால லாசஸ் எக்ஸ்பென்சஸ் இல்லாம செய்வாரு. அது நம்ம ராகு கேத்து பயிற்சி அப்போ பேசிக்கலாம். இந்த 2ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா ஃபேமிலிக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். ஃபேமிலிக்கு நீங்க ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்றதா தெரியுது. இந்த டைம் பீரியட்ல உங்க ஃபேமிலிக்கு என்னென்ன தேவைப்படுதோ அந்த தேவைகள் எல்லாமே நீங்க தீர்த்து வைக்கிறீங்க. ஃபேமிலி வந்து உங்க மூலமா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இப்போ இவ்வளவு நாள் வெட்டியா இருக்கிற பையனுக்கு கூட திடீர்னு ஒரு 50,000 60,000 வேலை கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க. 10,000க்கு கஷ்டப்படுற ஃபேமிலிக்கு வந்து 50,000 வர்றதுன்னா அது ஒரு பெரிய விஷயம். கடன் எல்லாம் அடைச்சிருவாங்க. அப்படியே வந்து கொஞ்சம் நல்லா
சுகமா வாழுவாங்க. உங்க ஃபேமிலி வந்து நீங்க இந்த டைம் பீரியட்ல நல்ல சுகமா வச்சு பாத்துக்கிறதா தெரியுது. குடும்பத்துல ஹாப்பினஸ் சிச்சுவேஷன் அமைஞ்சிரும். சில பேருக்கு வந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆயிடும்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே 2ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னால நமக்கு வந்து ஸ்பீச்சுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். உங்களுக்கு வந்து ஸ்பீச் நல்லா ஏறுது. முக்கியமா இப்ப 10ல குரு குரு ரிலேட்டட் தொழில் பண்றவங்க யாரு? ப்ரொஃபசர்ஸ், ஆஸ்ட்ராலஜர்ஸ், அப்படியே வந்து இந்த என்ன சொல்றது பிராமின் ரிலேட்டட், பிரீஸ்ட்ஹுட் ரிலேட்டட் எல்லா தொழிலும் வந்து குருவுக்கு சம்பந்தப்பட்ட தொழிலா வரும். அது வந்து என்ன, அந்த குரு ஸ்பீச் ஹவுஸ் மேல பார்வை வைக்கிறாரு. வாயால சம்பாதிக்கிற எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இது ஆஸ்ட்ராலஜர்ஸ் ஆகலாம், ப்ரொஃபசர்ஸ் ஆகலாம், அப்படியே வந்து இந்த நமக்கு பூஜை பண்ண ஹோமம் ஜெபம் பண்ற ஒரு பிரீஸ்ட்ஸ் ஆகலாம், இந்த அப்படியே வந்து கோயில் பூஜாரிகள் ஆகலாம். இவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. 10ஆம் இடத்திலிருந்து வந்து 7ஆம் பார்வையால தன்னோட 4ஆம் வீட்டு மேல பார்வை வைப்பாரு குரு. 4ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா மன நிம்மதிக்கு சம்பந்தப்பட்ட வீடு. இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு மன நிம்மதி என்பது நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே மன நிம்மதி நல்லா வரதா தெரியுது உங்களுக்கு. எவ்வளவு உங்களை சுத்தி வந்து எவ்வளவு நடந்தாலும் சரி ஒரு மெச்சூரிட்டி வருது உங்களுக்கு. முதல்ல எதுக்கன்னா உங்களுக்கு சனீஸ்வர பகவானே 7ல வந்துட்டு அவர் வந்து ராசி மேல பார்வை வைக்கிறாரு இல்லையா? சோ அதனால வந்து உங்களுக்கு ரொம்ப மெச்சூர்டான சிச்சுவேஷன்ன்றது உங்களுக்கு தெரியுது. இப்போ வரைக்கும் ஃபார் சப்போஸ் இது வரைக்கும் வந்து யாராச்சும் ஏதாச்சும் பேசினாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரே அடி இல்லாட்டி ஒரே அடியா வந்து அவங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டியது. இப்போ வந்து யாராச்சும் ஏதாச்சும் ஒரு என்ன சொல்றது நமக்கு வந்து இன்டென்ஷனலா பேசினாங்க, நமக்கு வந்து டைரக்டா பேசாம இன்டைரக்டா ஏதாச்சும் வார்த்தை சொன்னாங்கன்னா சொல்லிட்டு போகட்டும், சொன்னதுனால அவனுக்கு வரப்போறதே இல்லை, நமக்கு போக போறதே இல்ல. இந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டி வந்து உங்களுக்கு தெரியுது. உங்க மன நிம்மதி வந்து நீங்க கெடுத்துக்க மாட்டீங்க. முக்கியமா ஆன்மீக வகையில போறதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாம். ஏன்னா மன நிம்மதி ஹவுஸ் மேல பார்வை வச்சிருக்காரு இல்லையா குரு பகவான். மன நிம்மதின்றது இருக்கும். எதுக்குன்னு இவ்வளவு படிச்சு சொல்றேன்னா எல்லாமே ஃபைனலா இப்ப மனுஷன் எதுக்காக அலையறான்? முதல்ல வந்து சாப்பாடு, அதுக்கப்புறம் வீடு, அதுக்கப்புறம் துணி, அது ரோட்டி மக்கான் கப்படான்றது. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம எதுக்கு உழைச்சிட்டு இருக்கோம்? சொசைட்டில ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும்னு நம்ம ஏன் நினைச்சிட்டு இருக்கோம்? ஏன்னா நமக்கு வந்து ஒரு வீடு இருந்தா, கார் இருந்தா நமக்கு நிம்மதி இருக்கும், ஹாப்பியா இருப்போம் நம்ம நினைச்சுப்போம். ஆனா ஹாப்பினஸ் மன நிம்மதிக்கு மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ்க்கு சம்பந்தமே இருக்காது. ஆனா நம்ம வந்து ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம ஹாப்பியா இருக்கணும் தானே செய்யணும். அந்த ஹாப்பினஸ்ன்றது இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு அமையுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் கன்னி ராசிக்காரங்களுக்கு. இப்போ ஒரு சின்ன சிக்கலே இருக்குதுங்க. 10ஆம் வீட்டிலிருந்து 6ஆம் வீட்டு மேல கூட பார்வை வச்சிட்டு இருக்காரு குரு பகவான். 6ஆம் வீடுன்னா என்ன? எதிரிகளோட இடம், டெப்ட்ஸோட இடம், டிசீசஸோட இடம். கடன் பிரச்சனை இருக்காது. எதுக்குன்னா பினான்சஸ் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குது இல்லையா? அதனால கடன் பிரச்சனை இருக்காது. ஆனா சிலருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். சில பேருக்கு வந்து என்னன்னா இந்த எதிரிகளோட தொல்லை, ஹிடன் எனிமீஸ் இருக்கலாம். எதுக்குன்னா இப்போ வரைக்கும் நம்ம வந்து ஒருத்தங்க கூட சுத்திட்டு இருந்தோம், நாம வந்து அவங்க இருக்கிற லெவல்ல தான் இருக்கோம். திடீர்னு நமக்கு வந்து ஒரு ஹை பேக்கேஜ் சேலரி வந்துருச்சு, அந்த மாதிரி ஜாப் வந்துருச்சு, பண வகையில வந்து நம்ம நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்கோம், சொசைட்டில நல்ல பேர் எடுத்துட்டு இருக்கோம், நம்ம நிறைய ரெஸ்பெக்ட் கெயின் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்கல்லி வந்து அந்த பொறாமைன்றது வரதா செய்யும். ஆனா 6ல ராகு இருப்பார் பாத்தீங்களா? அதனால இந்த டைம் பீரியட்ல எதிரிகள் இருந்தாலும் அவங்களுக்கு நல்லா பதிலடி கொடுத்துருவீங்க. அப்படியே எதிரிகள் வந்து தோக்கடிப்பீங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே நீங்க வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் 6ல ராகுனால ஓவர் கம் பண்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். மத்தபடி கன்னி ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா இது பெஸ்ட் டைம் பீரியடுங்க. ஓவரால் பெஸ்ட் டைம் பீரியட்னு சொல்லலாம். பண வகையில, ப்ரொஃபஷன் வகையில முக்கியமா இது கன்னி ராசிக்காரங்களுக்கான இந்த குரு பெயர்ச்சிக்கான பலன். இப்போ கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து என்ன ரெமெடி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து 6ஆம் வீட்டு மேல பார்வை விழுறதுனால எதிரிகள் தொல்லையோ ஹெல்த் இஷ்யூஸோ வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொன்னேன் இல்லையா? சோ அதனால வந்து நீங்க டெய்லி இந்த அங்காரக ஸ்தோத்திரம் ஒண்ணு படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எதிரிகளோட தொல்லையும் இருக்காது, அப்படியே உங்களுக்கு இந்த ஹெல்த் இஷ்யூஸ் கூட இருக்காதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம்.
மத்தபடி இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எல்லா விதமான நல்ல பலன்கள் அமைஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து. துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். துலாம் ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் 8ஆம் வீட்டுல போன வருடம் மே 1ஆம் தேதியிலிருந்து இந்த ஆண்டு மே 14ஆம் தேதி வரைக்கும் பெயர்ச்சி ஆயிட்டு வராரு. இப்போ 8ஆம் வீட்டுல இருக்கிற குரு வந்து அஷ்டம குரு பிரச்சனை வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு பயங்கரமா கொடுத்திருப்பாரு. சில பேருக்கு வந்து அவமானங்கள், இன்சல்டிங் சிச்சுவேஷன்ஸ், இல்லாட்டி டிஃபேமேஷன், உங்க பத்தி வந்து தவறா மத்தவங்களுக்கு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கிற பேரு கெடுத்து விட்டுறதோ, இல்ல ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு செலவாகிறதோ, இல்ல அதிகமா பணம் செலவாகிறது, இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் துலாம் ராசிக்காரங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. இப்போ குரு வந்து உங்களுக்கு 9ஆம் வீட்டுக்கு வர போறாரு. 9ஆம் வீடுன்னா என்ன? 9ஆம் வீடோட பேரே வந்து பாக்யஸ்தானம், லக் ஹவுஸ். செம்மையா இருக்கும் இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு. ஏற்கனவே சனி பகவான் வந்து உங்களுக்கு 6ஆம் வீட்டுக்கு வந்தாச்சு. 3, 6, 11 இருக்கிற சனி பகவான் ரொம்ப நல்ல பலன்கள் கொடுப்பாரு, அது அப்புறமா பேசிக்கலாம். இப்போ குரு வந்து உங்களுக்கு 9ல வந்திருக்காரு. ஓடி போனவனுக்கு 9ல குருன்னு தமிழ்ல ஒரு பழமொழி இருக்குது. நமக்கு வந்து சொந்த ஊர்ல சொந்த நாட்டுல வந்து கடன் வாங்கி கடன் அடைக்க முடியாம பொழப்பு தேடி வேறொரு நாட்டுக்கு போனவனு கூட வேற நாட்டுல வந்து பணம் சம்பாதிச்சுட்டு திரும்பி கெத்தா தலை நிமிந்து வர்ற மாதிரியான சிச்சுவேஷனா. சோ இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு என்ன முயற்சி செஞ்சாலும் வந்து வெற்றி அடைக்கும். இப்ப வரைக்கும் வந்து நமக்கு ஒரு 10% ரிசல்ட் கிடைக்கணும்னால 100% வந்து நீங்க உழைச்சிருப்பீங்க. இந்த டைம் பீரியட்ல நம்ம வந்து ஒரு 20% ரிசல்ட் ட்ரை பண்ணாலும் வந்து நமக்கு அது கிடைச்சிரும். ஏன்னா இது பாசிபிலிட்டிஸ்க்கான டைம் பீரியட். முக்கியமா ஏதாச்சும் ஒரு இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு மைண்ட்ல வர்ற ஒரு யோசனைகள் கூட என்னன்னா வெற்றிகரமா என்ன யோசனைகளா இருக்கும் அப்படின்னா மெட்டீரியலைஸ் ஆகும். அது எல்லாமே வந்து ஐடியாலஜிஸ் கூட சும்மா பண்ணலாம், இப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வந்து அதெல்லாம் இப்போ நடக்கிற காரியம் கிடையாது, இந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணிட்டு இருப்போம் இல்லையா? புரியுதா? சோ இப்போ வந்து என்னன்னா நம்ம என்ன யோசிச்சுட்டு இருக்கோமோ, நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு நம்ம நினைச்சோம்னா அப்படி பண்ண முடியும் நம்மனால. அந்த மாதிரியான சிச்சுவேஷன் 9th ஹவுஸ்ல இருக்கிற குரு என்ன கொடுப்பாருன்னா ஹையர் எஜுகேஷனுக்கு ரொம்ப நல்லது. லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ், லாங் டிஸ்டன்ஸ் பிளேஸ்மெண்ட்ஸுக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட். முக்கியமா ஃபாரின் போய் எம்எஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்ல டைம் பீரியட். ஏன்னா 9 சொன்னாலே ஹையர் எஜுகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். அப்படியே 9 வந்து லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ், வேற கல்ச்சர், டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல வந்து செட்டில் ஆகுறதுக்கு, ரொம்ப நாளா யூஎஸ் போனோம்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த டைம் பீரியட்ல கட்டாயமா போயிடுவீங்க. அப்படியே 9 வந்து என்னன்னா ஞானத்துக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். நமக்கு கிட்ட வந்து வேற வெளிநாட்டு போற அளவுக்கு பணம் இல்லைன்னாலும் இப்ப வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் படிச்சாலும், எம்பிஏவோ எம்சிஏவோ இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் படிச்சா அது ரொம்ப ரொம்ப நல்லது. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா எப்பவும் குரு 5ஆம் வீட்டுல இருக்கும் போது, 9ஆம் வீட்டுல பயிற்சி ஆயிட்டு இருக்கும் போது எடுத்துக்கிட்ட ஞானம் எது இருக்குமோ அந்த ஞானம் கட்டாயமா நமக்கு வாழ்க்கையில நம்மனால பயன்படுத்திக்க முடியும். அதனால நம்ம பணம் சம்பாதிப்போம். அதுக்குதான் இந்த டைம் பீரியட்ல வந்து ஏதாச்சும் லர்னிங் தயவு செஞ்சு பண்ணா நல்லது. துலாம் ராசிக்காரங்களுக்கு முடிஞ்சா வந்து ஒரு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லாவது மேல் படிப்புக்கு போட்டு விட்டுடுங்க. இப்போ இந்த டைம் பீரியட்ல நிறைய டிராவல்ஸ்ன்றது தெரியுது துலாம் ராசிக்காரங்களுக்கு. ரொம்ப நாளா வந்து டிரான்ஸ்பர்க்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் யாராச்சும் இருக்காங்கன்னா இந்த டைம் பீரியட்ல டிரான்ஸ்பர் கட்டாயமா கிடைச்சிரும். அப்படியே ரொம்ப நாளா வந்து இன்டர்நேஷனல் டிராவல்காக, இன்டர்நேஷனல் டிரான்ஸ்பர்க்காக சாஃப்ட்வேர்காரங்க வெளிநாட்டுல செட்டில் ஆகுறதுக்காக தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல வந்து கட்டாயமா அது கிடைச்சிரும்னு சொல்லலாம். அப்படியே ஞானத்துக்கு சம்பந்தப்பட்ட தொழில்ல இருக்கிறவங்க, 9ஆம் வீடுன்னா என்ன? பக்திக்கு சம்பந்தப்பட்ட வீடு. இன்னொரு விஷயம், இந்த டைம் பீரியட்ல நீங்க வந்து பக்தி பயங்கரமா வந்துரும். நிறைய திருக்கோயில் எல்லாமே வந்து சுத்திட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும்.
லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ் சும்மா இப்போதானே நம்ம திருப்பதி போயிட்டு வந்தோம்னா இல்ல இன்னொரு 2 மாசம் கழிச்சு காசிவோ ராமேஸ்வரமோ போக வேண்டியது. அப்படி என்னன்னா இந்த டைம் பீரியட் உங்களுக்கு டிராவலிங் ரிலேட்டட் ரொம்ப நல்ல டைம் பீரியட். பக்திக்கு சம்பந்தப்பட்ட டிராவல் பண்றதா தெரியுது. அதே அப்படியே பாத்தீங்கன்னா சில பேர் வந்து என்னன்னா இந்த டூர்ஸ் டிராவல்ஸ் நார்மல்லி ஒரு டூர் போறது ட்ரிப் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த ட்ரிப்ல வந்து ஒரு என்ஜாய்மெண்ட் வித் ஸ்பிரிச்சுவாலிட்டி கூட இருக்கலாம். ஃபார் சப்போஸ் நாம ஒன்னு சொல்லுவாங்க, இப்போ இந்த பத்ரிநாத் கேதார்நாத் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது உத்தராகண்ட்ல இருக்குது. நமக்கு பத்ரிநாத்துக்கு போறதுன்றது கடவுளுக்காக போறது ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரிப். ஆனா போனா சும்மா இருக்க மாட்டோம் இல்லையா? அது இருக்கிறது எங்க? நம்ம காட்டுக்கு இடையில மலையில ஒரு நல்ல எப்படி ஒரு காஷ்மீர் மாதிரியான ஒரு பிளேஸ்ல இருக்குது. சோ அது ஒவ்வொரு வாட் என்னன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரிப்பே என்ஜாய்மெண்ட் ட்ரிப்பா மாறுறதுக்கான டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த டைம் பீரியட்ல ஞானத்துக்கு சம்பந்தப்பட்டது பக்திக்கு சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாம். இப்போ ஃபார் சப்போஸ் ஒரு ஆஸ்ட்ராலஜி சொல்றவங்களுக்காகலாம், இல்லாட்டி வந்து இந்த வாஸ்து சாஸ்திரா சொல்றவங்களுக்காகலாம், இல்ல இந்த பூஜை பண்ற பூஜாரிகளுக்காகலாம், இல்ல நமக்கு இந்த ஹோமம் ஜப்பம் கல்யாணம் நடத்தி கொடுத்துட்டு இருப்பாங்க இந்த பௌரோஹித்யம் பண்றவங்களுக்காகட்டும், இது ரொம்ப நல்ல டைம் பீரியடு. பக்திக்கு சம்பந்தப்பட்ட துறை ஆன்மீகத்துக்கு சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிற அத்தனை பேருக்கும் இது நல்ல டைம் பீரியடான்னு சொல்லலாம். அப்படியே மேல் படிப்புக்கு சம்பந்தமான துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாம். ஃபார் சப்போஸ் இந்த ப்ரொஃபசர்ஸ், இப்போ ஒரு பிஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம சொல்லணும், நம்ம வந்து டீச் பண்ணணும்னா நம்ம பிஹெச்டி பண்ணி இருக்கணும் இல்லையா? சோ முக்கியமா இந்த பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில டீச் பண்ற ப்ரொஃபசர்ஸ் டாக்டரேட்ஸ்க்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாம். அப்படியே இந்த டைம் பீரியட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹையர் எஜுகேஷன் ரிலேட்டடா ஒர்க் பண்றவங்க, ஃபார் சப்போஸ் டீச்சர்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ப்ரொஃபசர்ஸ் டீச்சர்ஸ், இந்த காலேஜஸ் வச்சிருக்கிறவங்க, கோச்சிங் சென்டர்ஸ் வச்சிருக்கிறவங்க, இந்த கேட்டுக்கு அந்த மாதிரி இப்போ ஹையர் எஜுகேஷனுக்கு சம்பந்தமா இப்போ கேட் வந்து நம்ம எதுக்காக எழுதுவோம்? ஐஐடி எம்டெக்காக எழுதுவோம். ஸோ இந்த மாதிரி பிஜி என்ட்ரன்ஸுக்காக கோச்சிங் கொடுக்குற எல்லாத்துக்குமே வந்து இது நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாம். 9ஆம் வீடு பாத்தீங்கன்னா லக் ஹவுஸ், லக்கு தானா அமையும் இந்த டைம் பீரியட்ல. உங்களுக்கு நிறைய பேருக்கு உங்களோட ஃபேஸ் தெரியறதுக்கான வாய்ப்பு உண்டு, பேருக்கும் புகழும் பெற்றுவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு வந்து ஏதாச்சும் இப்போ ஃபார் சப்போஸ் ஒரு சோசியல் மீடியா கண்டென்ட் ப்ரமோட்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வரைக்கும் வந்து அவர் செஞ்ச கண்டென்ட் தமிழ்நாட்டுல ஒரு குறிப்பிட்ட ரீஜியன் வரைக்கும் தான் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு அவர் பண்ண ஏதாவது ஒரு கண்டென்ட் வந்து நேஷனல் லெவல்ல வந்து பாப்புலர் ஆகலாம். அந்த மாதிரியான சூழ்நிலைன்னு சொல்லணும். ஏன்னா 6ஆம் வீடுல ஏற்கனவே வந்து இந்த சனீஸ்வர பகவான் போயிட்டு இருக்காரு. சோ அதனால துலாம் ராசிக்காரங்களுக்கு தி பெஸ்ட் டைம் பீரியட். இப்போ 3ஆம் வீட்டுல இருந்து வந்து 9ஆம் வீட்டுல இருக்கிற குரு வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்திக்கு சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு, டூர்ஸ் டிராவல்ஸ் ரிலேட்டட் தொழில் பண்றவங்களுக்கு நல்லா கொடுப்பாங்க. இப்போ ஃபார் சப்போஸ் டிராவல்ஸ் நடத்துறவங்க, பஸ்ஸஸ் வச்சிருக்கிறவங்க, இவங்களுக்கு நல்லா இருக்கும். அப்படியே இந்த ரிசார்ட்ஸ் மெயின்டைன் பண்றவங்களுக்கு நல்லா இருக்கும். இல்ல நமக்கு ஏதாச்சும் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்ல வந்து இந்த போட்ஸ் அதெல்லாம் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாத்துக்கும் டூரிசம் ரிலேட்டடா பொழைச்சிக்கிற எல்லாத்துக்குமே இது நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு டூரிசம் ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கல்ச்சர் பர்சன்ஸ் மூலமா வந்து ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கூட உண்டுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இப்போ 9ஆம் வீட்டுல இருந்து குரு என்ன பண்ணுவாருன்னா 5ஆம் பார்வையால 1ஆம் வீட்டை பாப்பாரு. 1ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னாலே நம்மளோட ராசி, நம்மளோட பர்சனாலிட்டி. இந்த டைம் பீரியட்ல நமக்கு கான்பிடன்ஸ் தானாவே வந்துரும். நமக்கு என்ன செஞ்சாலும் வெற்றி அமைஞ்சிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கலி கான்பிடன்ஸ் வந்துடும் இல்லையா? கான்பிடன்ஸ் பயங்கரமா ஏறிடும் சொல்லலாம் இந்த டைம் பீரியட்ல. அப்படியே 9ஆம் வீட்டில இருந்து 7ஆம் பார்வையால 3ஆம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு இந்த குரு பகவான். 3ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னாலே நமக்கு கம்யூனிகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட இடம். கம்யூனிகேஷன் துறையில இருக்கிற அத்தனை பேருக்கு நல்ல டைம் பீரியட். ஆங்கர்ஸ், ஆஸ்ட்ராலஜர்ஸ், ஃபார் சப்போஸ் சில ஆஸ்ட்ராலஜர்ஸ் வந்து இந்த டைம் பீரியட்ல
கொஞ்சம் யூடியூப் மூலமா டிவி சேனல்ஸ் மூலமா ஃபேமஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆங்கர்ஸ், நியூஸ் ரீடர்ஸ் இவங்களுக்கு சடனா growth வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ஃபார் சப்போஸ் இப்போ ஒரு நியூஸ் ரீடர் இருக்காங்க, ஒரு ஆங்கர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதாச்சும் ஒரு நேஷனல் டெலிவிஷனுக்கான ரூரல் விங்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த டைம் பீரியட்ல வந்து அவங்களுக்கு அந்த நேஷனல் டெலிவிஷனுக்கான மெயின் விங்ல ஒர்க் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிரும்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே இந்த டைம் பீரியட்ல வந்து இந்த சோஷியல் மீடியா வகையில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியடு. முக்கியங்க இந்த விளாக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, டிராவலாக்ஸ் பண்றவங்களுக்கு, டிராவலர்ஸ்க்கு நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம்ங்க. அப்புறமா 9ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் வீட்டு மேல பார்வை வைப்பாரு. தன்னோட 9ஆம் பார்வையால குரு பகவான் 5ஆம் வீடு எஜுகேஷனுக்கு ஹவுஸ். ஸ்டில் இங்க லேர்னிங்ஸ், எஜுகேஷன்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது. இந்த டைம் பீரியடு முக்கியமா வந்து உங்களுக்கு எஜுகேஷனுக்கு நல்ல டைம் பீரியட். அட்லீஸ்ட் ஒரு கோர்ஸ், ஆன்லைன் கோர்ஸ் ஆகுது படிங்க. எதுக்குன்னா இந்த டைம் பீரியட்ல பண்ண கோர்ஸ் யூஸ் ஆகாமலே போகாது, கட்டாயமா அது பணம் சம்பாதிச்சு தரும் சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே 9ல இருந்து 5 மேல பார்வை வச்ச குரு குழந்தைங்க மூலமா ஒரு நல்ல பெனிஃபிட், ப்ராஃபிட் கொடுப்பாரு. இந்த டைம் பீரியட்ல உங்க குழந்தைங்களுக்கு அவங்க ஆசைப்பட்ட யூனிவர்சிட்டிஸ்ல சீட்டு கிடைப்பதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே குழந்தைங்க மூலமா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ், ப்ராஃபிட்ஸ்ன்றது இருக்குது, பண வரவு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ஞானம், அறிவு நல்ல ஏறிடும். 9ஆம் வீடு நல்ல ஞானத்துக்கு சம்பந்தப்பட்ட வீடு, 5ஆம் வீடு அறிவுக்கு சம்பந்தப்பட்ட வீடு. இந்த டைம் பீரியட்ல நீங்க கெயின் பண்ற அது ஒரு விதமா சொல்லணும்னா, இப்போ ஒருத்தங்க வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது, இப்படி நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துக்கிறதுக்கு முன்னால வந்து ஈஸியா எடுத்துக்க மாட்டாங்க. இந்த டைம் பீரியட்ல நல்லா யோசிச்சு முடிவு எடுத்துருவீங்க. எப்படின்னா, ஒரு விஷயம் உங்களுக்கு சொன்னாங்க, அந்த நீங்க வந்து இந்த ஜாபுக்கு போலாம் இல்லையா, அங்க ஜாப் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க அது செக் பண்ணுவீங்க. என்னன்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஜாப் எந்த ஏரியால இருக்குது, அந்த லொகேஷனுக்கு சார்ந்தவங்களுக்கு 75% ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும், நமக்கு 25% தான் இருக்கும். அதுல வேற நமக்கு வந்து ரிசர்வேஷன் கிடைக்காது. இதெல்லாம் யோசிச்சிருவீங்க. யோசிச்சுட்டு வந்து முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் பீரியட் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா சூப்பர்பா இருக்குங்க. இது வந்து என்னன்னா திரும்பி பாத்துக்கிற மாதிரியான சிச்சுவேஷன் கிடையாது, சூப்பர்பா இருக்கும். முன்னேற்றங்கள் தான், வெற்றிகள் தான் சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு ஆனா ரெமிடி என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். துலாம் ராசிக்காரங்களுக்கு ஆக்சுவலி இந்த வருஷம் ரெமிடியே தேவைப்படாது. இருந்தாலும் நமக்கு என்னன்னா இருக்கிற பெனிஃபிட்ஸ்ன்றது பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் நமக்கு வரணும் இல்லையா. அதனால டெய்லி நமக்கு வந்து தத்தாத்திரேயருக்கு விளக்கேத்து வச்சுட்டு தத்தாத்திரேய ஸ்தோத்திரம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நலமா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாம் துலாம் ராசிக்காரங்களுக்கு. மத்தபடி இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு குரு பெயர்ச்சி எல்லா விதமான நல்ல பலன்கள் அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோப வந்து. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா குரு பகவான் போன வருடம் மே 1ஆம் தேதியிலிருந்து இந்த வருடம் மே 14ஆம் தேதி வரைக்கும் உங்களோட 7ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு வராரு. இப்போ 7ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு வரக்கூடிய குரு பகவான் என்ன பண்ணி விடுவாருன்னா நமக்கு ரிலேஷன்ஷிப்ஸ்ன்றது நல்லா அமைச்சு கொடுப்பாரு. நமக்கு சில பேர் வந்து புதுசா ரிலேஷன்ஷிப்ல வர்றது, சில பேருக்கு என்னன்னா மேரேஜ் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கும். அப்படியே இப்போ 7ஆம் வீட்டை விட்டுட்டு 8ஆம் வீட்டுக்கு வர போறாரு குரு பகவான். 8ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னாலே நமக்கு வந்து அஷ்டமஸ்தானம், அஷ்டம குரு தோஷம்ன்றது ஏற்படுத்த போறாரு குரு பகவான். இப்போ என்னங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாலதானா வந்து அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சது, இதுக்குள்ளேயே அஷ்டம குருவா நீங்க நினைச்சுக்கலாம். ஆனா அர்த்தாஷ்டம சனி கொடுக்குற அளவுக்கு தொல்லைன்றது இந்த டைம் பீரியட்ல இருக்காது உங்களுக்கு. அஷ்டமத்துக்கு போன குரு வந்து, அஷ்டமம்னா என்ன, நமக்கு வந்து ஹிடன் திங்ஸ், சீக்ரெட்ஸ், அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ். அஷ்டமத்துல இருக்கிற குரு கூட அந்த மாதிரியான பலன்களை தான் நமக்கு கொடுப்பாரு. இப்போ அஷ்டமத்திலிருந்து 12ஆம் வீட்டு மேல பார்வை வச்சிருக்காரு குரு. 12
பன்னிரெண்டாம் வீடுன்னு பாத்தீங்கன்னாலே நமக்கு வந்து அது எக்ஸ்பென்சஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு, லாசஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு. இப்போ ஃபார் சப்போஸ் நீங்க வந்து இந்த வருஷம் எனக்கு கட்டாயமா வந்து ப்ரமோஷன் கிடைச்சிரும், ப்ரமோஷன் கிடைச்ச வந்து எனக்கு 10 ரூபாய் இருக்கிற சேலரி 15 ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகும், அது வந்து நான் சேவ் பண்ணி வச்சுப்பேன், இந்த மாதிரி நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்கிரிமெண்ட் கிடைக்காம போக, ப்ரமோஷன் கிடைக்காம போக, அவமானம் தான் மிச்சம் அந்த மாதிரி இருக்கும். அதே 8ஆம் வீடுல இருந்து வந்து 2ஆம் வீடை பார்த்துட்டு இருப்பாரு குரு பகவான். 2ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா இன்கம் கெயின்ஸ். என்னடா அஷ்டம குருவான்னு சொல்றாங்க, எப்படி ஐயோ எப்படி நான் வந்து சமாளிக்க போறேன், எப்படி என்னால வந்து இந்த பண செலவெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நீங்க துடிச்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. எதிர்பார்க்காத வகையில வந்து இன்கம் சோர்சஸ்ன்றது கொடுப்பாரு. ஏன்னா 2ஆம் வீடுன்னா இன்கம்க்கு சம்பந்தப்பட்ட வீடு. சோ இங்க என்னன்னா இந்த டைம் பீரியட் எதிர்பார்த்தது நடக்காது, எதிர்பார்க்காததுதான் நடக்கும். அதுதான் இந்த அஷ்டம குருவோட சிம்பிள் லாஜிக்கே. தயவு செஞ்சு அஷ்டமத்துல குரு இருக்கும் போது வந்து இப்படி 10 ரூபாய் வந்தா 2 ரூபாய் செலவழிப்பேன், 8 ரூபாய் வந்து நான் சேவ் பண்ணிப்பேன், இந்த மாதிரி பிளான் எல்லாம் போட்டுக்காதீங்க. ஏன்னா பிளான் எல்லாம் வீணா போயிடும். அதே வந்து நான் எப்படி இதா சமாளிக்க போறேனோ நீங்க நினைச்சுப்பீங்கன்னா கட்டாயமா வந்து பணம் வரும். அந்த டைம் பீரியடு எதிர்பார்க்காதது கொடுக்கறது தான் குரு. பண வரவு எதிர்பார்த்தீங்கன்னா லாசஸ் வரும். லாசஸ் வருவான்னு பயந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, பண வரவுன்றது இருக்குது, இன்கம் கெயின்ஸ். சோ இங்க என்னன்னா இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் வந்து எதுவுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாம இருக்கிறது பெஸ்ட் சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ அஷ்டம குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள், இப்போ வேற என்ன கொடுப்பாரு பாத்தீங்கன்னா, அஷ்டமத்துல குரு இருக்கும் போது வந்து நம்ம யார்கிட்ட பழகிட்டு இருக்கோம், என்ன பழகிட்டு இருக்கோம், அவங்க எந்த மாதிரி ஆளுங்கன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து பழகணுங்க. இதுக்குன்னா அஷ்டம குரு வரும்போது நமக்கு இன்சல்டிங் சிச்சுவேஷன்ஸ், டிஃபேமேஷன் இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இப்போ ஃபார் சப்போஸ் ஒரு 2 பேர் இருப்பாங்கங்க, அவங்க யாரோ ஒருத்தங்க பத்தி 3ஆவதா இருக்கிற ஒரு ஆளு பத்தி அவங்க பேசிட்டு இருப்பாங்க. சோ ஆமா ஆமா அவன் அப்படிதான் சொல்லிட்டு நீங்க போய் பேச்சு கொடுக்க கூடாது. எதுக்குன்னா நீங்க போய் பேச்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை மாட்டி விட்டுட்டு அவங்க தப்பிச்சுடுவாங்க டைமுக்கு வரும்போது. அந்த மாதிரி தான் இருக்கும். உங்களால வந்து உங்க இன்னோசென்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கவும் முடியாத சிச்சுவேஷன் சொல்லிட்டு சொல்லலாம். இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு வந்து கொஞ்சம் அறிவு குறைவா இருப்பதுக்கான வாய்ப்பு உண்டு. எதுக்குன்னா இப்போ 5ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா இன்டெலிஜென்ட்ஸுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். சனி பகவான் அங்க 5ஆம் வீட்டுக்கு வந்திருக்காரு. 5ஆம் வீடுல இன்டெலிஜென்ஸ்க்கு தூரமாக்கி விடுவார் சனி பகவான். இன்டெலிஜென்ஸ்ல இருந்து நம்மளை பிரிச்சு வைப்பாரு. இப்போ குரு இன்டெலிஜென்ஸ் பிளானட், அவர் போய் 8ல மறைஞ்சிருக்காரு. சோ இந்த டைம் பீரியட்ல என்ன மாதிரி தோணும்னா, என்னடா நம்மளோட பொட்டன்ஷியல் இவ்வளவு குறைஞ்சுது. இப்போ உங்க பொட்டன்ஷியல் ஒரு ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கலாம், நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கோங்க. 100க்கு 100 மார்க் எடுக்கிறது வந்து உங்க பொட்டன்ஷியல்னா 100க்கு 75 மார்க் தான் வந்துட்டு இருக்கும். என்னடா நம்ம பொட்டன்ஷியல் எல்லாம் எங்க போச்சு, 90 மார்க்கு கூட வரமாட்டேங்குதுன்னு நீங்க நினைச்சுக்கலாம். ஆனா தயவு செஞ்சு கவலைப்பட வேண்டாம். அது என்னன்னா பிளானட்டரி பொசிஷன்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு இன்டெலிஜென்ஸை மறைச்சு வைக்கிறது. அதனாலதான் கொஞ்சம் என்னன்னா ஒரு விஷயம் வந்து 10 வாட்டி சொன்னாலும் மறந்துடுறது. ஃபார் சப்போஸ் நீங்க வந்து ஒரு முன்னாள் நேத்து லஞ்ச் வந்து வச்சுக்காம போயிருவீங்க, லஞ்ச் அரேஞ்ச் பண்ணிக்காம போயிடுவீங்க. இன்னைக்கு வந்து லஞ்ச் எல்லாம் நல்லா சமைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இது டப்பால வேற பேக் பண்ணிக்கிட்டு அந்த டப்பா எடுத்துட்டு போறதுக்கு மறந்துடுவீங்க. அந்த மாதிரி இருக்கும். என்னடா ஒரே விஷயம் வந்து நமக்கு 10-15 வாட்டி சொல்ல வேண்டி வருது, இத்தனை வாட்டி நம்ம சொல்லி வந்து நமக்கு என்ன புரிய மாட்டேங்குது, மைண்டுக்கு என்ன ஆச்சு அந்த மாதிரி தோணும். எதுக்குன்னா அஷ்டம குரு 5ல சனி, அதனால. சோ ஆனா உங்க இன்டெலிஜென்ஸுக்கு வந்து ஒண்ணுமே நடக்காது. கொஞ்சம் இந்த வருஷம் மட்டும்தான் அது அப்படி இருக்கும். இப்போ சில பேருக்கு இன்சல்டிங் சிச்சுவேஷன்ஸ் ஏற்படும், அவமானங்க மாதிரி ஏற்படும். இப்போ நான் சொன்ன ஏற்கனவே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி யாராவது நம்பி பேச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களை மாட்டி விட்டுட்டு மத்தவங்க முன்னால வந்து இன்சல்ட் பண்ணுவாங்க, டிஃபேம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அப்படியே சில பேருக்கு வந்து ஆபீஸ்ல நீங்க நல்ல விதமா தான் இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க.
இப்போ உங்க பொட்டென்ஷியல் மைண்ட் பொட்டென்ஷியல் கொஞ்சம் குறைஞ்சதுனால உங்களால அந்த அளவுக்கு ஒர்க் பண்ண முடியல. சோ சும்மா என்னன்னா, இப்போ நமக்கு கத்தி பேசவே இல்லைன்னாலும் இவ்வளவு நாள் வந்து உங்களே தான் நாங்க வந்து இன்ஸ்பிரேஷனா காட்டிட்டு இருக்கோம் மத்தவங்களுக்கு, புதுசா வந்தவங்களுக்கு. இப்போ நீங்களே இப்படி பண்றீங்க, இப்போ எப்படி அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாசஸ் வருத்தப்படுறதுக்கான வாய்ப்புண்டு. கொஞ்சம் அது ஒரு 4 பேர் முன்னால வச்சு சொல்லும் போது உங்களுக்கு அது இன்சல்ட்டிங்கா தோன்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே இந்த 8ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்ஸ், 8ஆம் வீடு ஆக்சிடென்ட்ஸ். கொஞ்சம் ஆக்சிடென்ட்னா பயங்கரமா போய் நமக்கு உடம்பு முழுக்க நமக்கு அடிவு எல்லாம் படாது. சின்னதா இப்போ சப்போஸ் வந்து ஒரு வீட்டுல வந்து நீங்க நடந்துட்டு இருப்பீங்க, கீழே வந்து தண்ணி இருக்கும், அது பாத்துக்காம வந்து நீங்க தண்ணி மேல கால் வைப்பீங்க, லெக் ட்விஸ்ட் ஆயிடும். அதுவும் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் மாதிரி தானே. அப்படிதான் கொஞ்சம் லெக் ட்விஸ்ட் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. வண்டி ஓட்டும் போது சைக்கிள் ஓட்டும் போது கொஞ்சம் பார்த்து ஓட்டினா பெஸ்ட். அது என்னன்னா 8ல குரு இருக்கும் போது ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்ஸ்ன்றது எடுக்க வேண்டி வரும். அது எய்தர் ஹெல்த் இஷ்யூஸ்னாலயோ இல்லாட்டி சின்னதா ஆக்சிடென்ட்ஸ்னாலயோ ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்ஸும் மெடிகேஷன் எடுக்க வேண்டி வரும். அஷ்டம குரு எதுக்கு நல்லதுன்னு நம்ம பார்ப்போம். ஹீலிங்க்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ ஒரு வருஷமா வந்து நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்தினால பாதிக்கப்பட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 40+ ஏஜ்ல இருக்கிறவங்க வச்சுக்கோங்க, கால் ரிலேட்டடா ஜாயிண்ட் பெயின்ஸ் வரும், உட்கார்ந்தா எந்திரிக்க முடியாது, இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் அது இப்போ கஷ்டமா போயிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆயுர்வேத நம்ம நேச்சுரல் மெத்தட்ஸ்னால அது கியூர் பண்ணிக்கிறதுக்கு ஆயுஷ் கேர் ட்ரீட்மெண்ட் ஒரு 3 monthsக்கு ஒரு வாட்டி வந்து நம்ம ஆயுஷ் கேர் ட்ரீட்மெண்ட் மாதிரி எடுத்துட்டு இருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். லாங்கா இருக்கிற ஒரு ட்ரீட்மெண்ட், லாங்கா இருக்கிற ஒரு டிசீஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு இது நல்ல டைம் பீரியட். இந்த டைம் பீரியட்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தா அது கட்டாயமா குணமாயிடும்னு சொல்லிட்டு சொல்லலாம். எதிர்பார்க்காத வகையில செலவுன்றது இருக்கும். தயவு செஞ்சு ஒரு ரூபா வந்து செலவழிக்கிறதுக்கு முன்னால பார்த்து பார்த்து செலவழிச்சா உங்களுக்கு நல்லது. அப்படியே திருட்டு, தெஃப்ட், இப்போ ஒரு பொருள் நீங்க வாங்கி வச்சிருப்பீங்க வீட்டுல, அந்த பொருள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, அனாவசியமா வந்து 10 ரூபாய் கூட செலவழிக்காது, நீங்க 1,00,000 ரூபாய் வச்சுட்டு அந்த பொருள் வந்து வாங்கி வச்சிருப்பீங்க. அந்த பொருள் வந்து உங்களால என்ன பண்ண அந்த பொருள் என்னன்னா மத்தவங்களை கூப்பிட்டு வச்சு காமிப்பீங்க, இதோ இந்த பாருங்க நான் இது வாங்கியிருக்கேன், இவ்வளவு செலவழிச்சுட்டு வாங்கிருக்கேன் அது இதுன்னு சொல்லிட்டு. சோ பொறாம எல்லாமே வந்து நல்லவங்க இருக்க மாட்டாங்க இல்லையா, அப்படியே அடிச்சிருவாங்க அது. சோ இந்த டைம் பீரியட்ல வந்து முக்கியமான பொருட்கள், பிடிச்ச பொருட்கள், மொபைல் போன்ஸ், ஸ்மார்ட் போன்ஸ் மாதிரியான விஷயங்களை வந்து திருட்டு போறதுக்கான வாய்ப்புண்டு. ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்க, பேரண்ட்ஸ் வந்து ஆசையா ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, தயவு செஞ்சு அது 10 பேருக்கு டிஸ்பிளே காட்டுக்காதீங்க. அப்படியே பணம் திருட்டு இந்த மாதிரி இப்போ பொதுவாவே நமக்கு பாத்தீங்கன்னா பழைய காலத்துல திருடர்கள் எல்லாமே வீட்டுல நுழைஞ்சு திருடி இருப்பாங்க. இப்போ வீட்டுல இந்த திருடர்கள் எல்லாமே வந்து ஆன்லைன்லயே ஒளிஞ்சுக்கிறாங்க. சைபர் கிரைம்ஸ் நிறையவே ஏறி போச்சு. சோ தயவு செஞ்சு வந்து நீங்க உங்க பர்சனல் டீடைல்ஸ் யாருக்குமே வந்து கொடுக்க வேண்டாம். இந்த மாதிரி இப்போ சில பேர் சொல்லுவாங்க, IMEI நம்பர் வேணுமானா இந்த டெபிட் கார்டு ஸ்கேன் பண்ணுங்க, கிரெடிட் கார்டு ஸ்கேன் பண்ணுங்க, இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி திருட்டு பசங்களை வந்து தயவு செஞ்சு நம்ப வேண்டாம். எந்த ஏஜ் இப்போ வெளிநாட்டு போகணும் என்ற ஆசை யாருக்காச்சும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த வருஷத்துக்கு தள்ளி வச்சுக்கோங்க. குரு 9ல வரும்போது போலாம். இந்த வருஷம் எப்படின்னா உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போனோன்னு ஏஜென்ட்டை நம்பி பணம் கொடுத்தா அவங்க வந்து ஏமாத்திடுவாங்க. தயவு செஞ்சு யாரையும் நம்பி இந்த டைம் பீரியட்ல பணம் கொடுக்க வேண்டாம், கடனா கூட கொடுக்க வேண்டாம். ஏன்னா இந்த டைம் பீரியட்ல நீங்க கடன் கொடுத்தா அது வந்து ஒரு பரிசா கொடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இப்போ குரு 12ஆம் வீட்டு மேல பார்வை வைப்பாரு, நிறைய பண செலவுகள் இருக்கும், ஒரு சில பேருக்கு அவமானங்கள் இருக்கும். இப்போ 8ஆம் வீட்டுல இருந்து 2ஆம் வீட்டு மேல பார்வை வைப்பாங்க, இன்கம் சோர்சஸ் வரும், ஃபேமிலி இன்கம் வரும், எதிர்பார்க்காத வகையில இன்கம் சோர்ஸ் இருக்கும், ஸ்பீச் நல்லா வரும் இந்த டைம் பீரியட்ல. பட் பார்த்து பார்த்து பேசுங்க பேசுறதுக்கு முன்னால். சில வாட்டி குருவோட நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் கூட உங்களுக்கு காமிக்கலாம். அப்படியே 8ஆம் வீட்டிலிருந்து வந்து 9ஆம் பார்வையால வந்து குரு 4ஆம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாங்க. சோ 4ஆம் வீடு மன நிம்மதிக்கு சம்பந்தப்பட்ட வீடு. மன நிம்மதி வந்து கொஞ்சம் நீங்க ஸ்பிரிச்சுவலா போனீங்கன்னா இந்த டைம் பீரியட்ல மன நிம்மதி அமையும். ஏன்னா 8ஆம் வீடு ரகசியங்களுக்கு சம்பந்தப்பட்ட வீடு. அப்படியே அது ஒரு பார்ஷியல் ஆன்மீகத்துக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ்ன்னு வச்சுக்கோங்க.
சோ இந்த ரகசியங்களுக்கு சம்பந்தப்பட்ட துறையில இருக்கிறவங்க, சிஐடி இன்டெலிஜென்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த டைம் பீரியட் ரொம்ப நல்ல டைம் பீரியடா அமையும்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே ரீசர்ச் ரிலேட்டட் ஒர்க் பண்றவங்களுக்கு இது நல்லது. பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, சயின்டிஸ்ட்ஸ்க்கு இது நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். இல்ல இந்த ஆஸ்ட்ராலஜி ஆக்கல்ட் சயின்சஸ் கத்துக்கிறவங்களுக்கு இது நல்லது. எதுக்குன்னா 8ஆம் வீடு ஆக்கல்ட் சயின்சஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு. இப்போ ஒரு ஆஸ்ட்ராலஜர் இருக்காருன்னா, இப்போ நார்மலி ஒரு பர்சனும் இன்னொரு பர்சனை பார்க்கும்போது அவன் நல்லா சொகுசா வாழ்றான்னு தான் நினைப்பாங்க. ஆனா ஒரு ஆஸ்ட்ராலஜர் சார்ட் பார்த்துதான் அந்த பர்சனுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குதுன்னே சொல்ல முடியும். சோ இன்னொருத்தங்களோட லைஃப்ல இருக்கிற ஒரு சீக்ரெட்ஸ் தெரிஞ்சுக்கிற தொழில இருக்கிறவங்களுக்கு நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாம். அப்படின்னா ஆஸ்ட்ராலஜர்ஸ்க்கு. இந்த டிடெக்டிவ் ரிலேட்டட் தொழில இருக்கிறவங்களுக்கு நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கான பலன். இப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரெமிடிஸ் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் இந்த அவமானங்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால வராகி தேவி முன்னால வந்து விளக்கேத்து வச்சுட்டு வராகி ஸ்தோத்திரம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லலாம். மத்தபடி இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் அமைச்சு கொடுக்கணும் இந்த குரு பெயர்ச்சின்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோப வந்து. இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். தனுசு ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த வருஷம் மே 1ஆம் தேதியிலிருந்து இந்த வருடம் மே 14ஆம் தேதி வரைக்கும் குரு வந்து உங்களோட 6ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆயிட்டு வராரு. 6ஆம் இடம் பாத்தீங்கன்னாலே எதிரிகளுக்கு சம்பந்தப்பட்ட இடம், அப்படியே வந்து ஹெல்த் இஷ்யூஸ்க்கு சம்பந்தப்பட்ட இடம், அப்படியே வந்து உங்களுக்கு இந்த கடனுக்கு சம்பந்தப்பட்ட இடம். இந்த விஷயத்துல ஏதாவது ஒரு விஷயம் வந்து கட்டாயமா இந்த தனுசு ராசிக்காரங்க ஆல்ரெடி அனுபவிச்சிருந்திருப்பீங்க. ஒண்ணு சில பேருக்கு வேலை பார்க்குற இடத்துல வந்து தனியாக்கப்படுறது, வேலையிலிருந்து தூக்குற மாதிரி சிச்சுவேஷன்ஸ், வேலையில நிறைய பேர் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு நீங்களே சிங்கிளா கடைசியா தனியா ஓட்டிட்டு இருக்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் அமைஞ்சிருக்கும். சில பேருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க கூட சண்டை நடந்துட்டு பிரிஞ்சு போயிருக்கலாம். சில பேருக்கு பிரேக்கப்ஸ், என்கேஜ்மெண்ட் பிரேக்கப்ஸ் கூட நடந்திருக்கலாம். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிருக்கலாம். சில பேருக்கு கடன் தொல்லை இருந்திருக்கலாம். இப்போ 7ஆம் வீட்டுக்கு குரு வரும்போது வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து எல்லாமே ஒரு செக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ 7ஆம் வீட்டு குரு முதல்ல என்ன செய்வாரு? 7ஆம் வீடுன்னா ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடுங்க. போன வருஷம் உங்களுக்கு யாராச்சும் ஒரு வேண்டப்பட்டவங்க கூட ஒரு ஆர்குமெண்ட்ஸும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க கூட திரும்பி பேட்சப் ஆகுறதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாங்க. அப்படியே இந்த டைம் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு வந்து லவ் வரும். பிரேக்கப் ஆனவங்களுக்கு வந்து திரும்பி பேட்சப் ஆயிடுவீங்க, திரும்பி உங்க லவர் வந்துருவாங்க, ரீகன்சைல் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். மேரேஜ் ஆகாதவங்களுக்கு மேரேஜ் நடக்கும். பட் மேரேஜ் நடக்கிற மாதிரியான சூழ்நிலை அமையும். ஆனா இந்த டைம் பீரியட்ல கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி போயிட்டு இருக்குது. அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, 12ல சனி போகும்போது மேரேஜ் சிச்சுவேஷன் வந்தாலும் மேரேஜ் பண்ணிக்க கூடாது. அதை பத்தி நம்ம அப்புறமா பேசிக்கலாம். சரி, இப்போ இந்த குரு பெயர்ச்சிக்கு வந்தா ரிலேஷன்ஷிப்ஸ் வைஸ் இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாம். 7ஆம் வீட்டிலிருந்து குரு பகவான் வந்து 11ஆம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு. 11ஆம் வீடுன்னா ப்ராஃபிட்ஸ் கெயின்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு. ஃபார் சப்போஸ் போன வருஷம் வந்து கடன் தொல்லையால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பெட்டரான வேலை கிடைச்சிட்டு அந்த வேலை மூலமா உங்களுக்கு கொஞ்சம் கெயின்ஸ்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே 7ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய குரு வந்து நமக்கு புரோக்கரேஜ் ப்ரொஃபஷன்ஸ் பண்றவங்களுக்கு நல்லது கொடுப்பாரு. இப்போ ஒரு இடத்துல இருக்கிற ஒரு மனிதருக்கு இன்னொரு மனிதருக்கான மீடியேட்டர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, இந்த கன்சல்டிங்ஸ் ஃபிர்ம்ஸ் வச்சிருக்கிறவங்க. அப்படியே வந்து இந்த எதா இருந்தாலும் இந்த ஃபாரின் கன்சல்டன்சிஸ், ஃபாரின் அனுப்புற மாதிரி கன்சல்டன்சி ஃபிர்ம்ஸ் வச்சிருக்கிறவங்க, இந்த மாதிரி அப்ராட் ஏஜென்சிஸ் வச்சிருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து 1-to-1 கான்வர்சேஷனுக்கான மீடியேட்டரா இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது நல்ல டைம் பீரியட். கிளைண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் மேனேஜர்ஸ், அப்படியே இந்த பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றவங்க, இவங்க எல்லாத்துக்குமே நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே இந்த 7ஆம் வீட்டிலிருந்து வந்து 11ஆம் வீட்டை பார்த்து
பார்த்துட்டு இருக்கிற குரு வந்து இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ன்றதை அமைச்சு தருவாரு. ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபார் சப்போஸ் நீங்க ஏதாச்சும் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த டைம் பீரியட்ல நண்பர்களும் உங்களுக்கு துணையா நிப்பாங்க. நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருவாங்க. ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், டிஃப்ரெண்ட் பிளேஸ்ன்றது உங்களுக்கு கிடைக்க போகுது. ஃபார் சப்போஸ் இப்போ நீங்க ஒரு டொமைன்ல ஒர்க் பண்ணிட்டு வந்தீங்க, இந்த டைம் பீரியட் வரைக்கும் ஜாப் ஸ்விட்ச் பண்ணிருக்கீங்க, வேற ஒரு ஜாப் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு டொமைன்ல போய் நீங்க வேலை பார்ப்பீங்க. அங்க நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ன்றது உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே உங்களுக்கு வந்து மூத்த சகோதரர்கள் சகோதரிகளோட ரிலேஷன்ஷிப் பண்றது நல்லா இருக்கும். அவங்க மூத்த சகோதரர்கள் சகோதரிகளோட சப்போர்ட்ன்றது உங்களுக்கு கிடைச்சிரும் சொல்லிட்டு சொல்லலாம். தொழில் மூலமா லாபம்ன்றது நீங்க பாக்குறதுக்கான வாய்ப்புண்டு. 7ஆம் வீட்டிலிருந்து ராசியை பார்ப்பாரு குரு பகவான். ராசின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பர்சனாலிட்டி, நம்மளோட பாடி. இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு கான்பிடன்ஸ், தன்னம்பிக்கை தானா வரும். குரு பகவான் வந்து கொஞ்சம் நம்மளை ஹாப்பியா வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாரு. இந்த டைம் பீரியட்ல ஏன் ட்ரை பண்ணுவாரு நான் சொல்றேன்னா, ஆக்சுவலி ஹாப்பியா வச்சிருக்கணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி போயிட்டு இருக்குது. நீங்க எவ்வளவு கிரகங்கள்ன்றது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் அர்த்தாஷ்டம சனி ஒண்ணு இருக்குது. என்னடா மேடம் வந்து இப்படி சொல்றாங்க, இந்த வருஷம் இப்படி இருக்க போகுது, அப்படி இருக்க போகுது, அது இதுன்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சுக்கலாம். பட் அர்த்தாஷ்டம சனி சப்போர்ட் பண்ற மாட்டேங்கிறாரு இல்லையா? சோ அதொன்னு நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு போனோம். ஓகே, சோ இப்போ இந்த 7ஆம் வீட்டுல இருந்து ராசியை பாக்குற குரு வந்து கொஞ்சம் ஒரு ஆப்டிமிஸ்டிக் நேச்சர் தருவாரு, தைரியம்ன்றது தருவாரு. 7ஆம் வீட்டிலிருந்து வந்து குரு பகவான் உங்களோட 3ஆம் வீட்டை பார்ப்பாரு. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இந்த டைம் பீரியட்ல உங்க கம்யூனிகேஷன்ஸ்க்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க உங்களுக்கு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஷிப்ஸோட ஹவுசஸ் வந்து இங்க வைப்ரேட் ஆகுது. அப்படியே கம்யூனிகேஷன் ஹவுஸ் வைப்ரேட் ஆகுது. நீங்க பேசுற பேச்சுக்கு நிறைய பேர் வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறவங்க, நிறைய பேர் உங்களுக்கு அட்ராக்ட் ஆகிறவங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அப்படியே 7ஆம் வீட்டிலிருந்து 3ஆம் வீட்டை பார்த்துட்டு இருக்கிற குரு பகவான் வந்து இளைய சகோதரர்களும் சகோதரிகளோட சப்போர்ட்ன்றது தருவாரு. நெய்பர்ஸ்ல உங்களுக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிடலாம். ஏன்னா இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ரொம்ப பொருத்தமான நெய்பர்ஸ்ன்றவங்க அமையறதுக்கான வாய்ப்புண்டு. எதுக்குன்னா 3ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னாலே நமக்கு வந்து நெய்பர்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு. அப்படியே ஏதாச்சும் ஒரு ஸ்கில்ல கத்துக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். எவ்வளவு நல்லா இருந்தாலுமே சரி, இந்த டைம் பீரியட்ல வந்து உங்களுக்கு கொஞ்சம் அர்த்தாஷ்டம சனி பிரச்சனைன்றது போயிட்டு இருக்குது. அது மனசுல வச்சுக்கிட்டு ரொம்ப எல்லாம் எதிர்பார்க்காம இருந்தா பெஸ்ட். பட் ஓரளவுக்கு போன வருஷத்தை விட ஓரளவுக்கு பெட்டர் ரிசல்ட்ஸ் தான் இருக்கும் இந்த டைம் பீரியட்ல. முக்கியமா நமக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நம்ம மனைவி, நம்ம புருஷன் வந்து கூட நிப்பாங்க. இந்த டைம் பீரியட்ல லைஃப் பார்ட்னர் நமக்காக நிப்பாங்க. லைஃப் பார்ட்னர் நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு. இது தனுசு ராசிக்காரங்களுக்கான குரு பெயர்ச்சி கால பலன். இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கான ரெமிடி என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். தனுசு ராசிக்காரங்களுக்கு குருவோட பார்வையும் நல்லா இருக்குது, குரு இருக்கிற இடமும் நல்லா இருக்குது. உங்களுக்கு குருனால எந்த தொல்லையும் இல்லை. ஆனா இருக்கிற தொல்லை வந்து சனி பகவான்னால. நம்ம குரு பெயர்ச்சி பத்தி பேசிட்டு இருந்தாலுமே சனி உங்களுக்கு இருக்கிற தொல்லைன்றது சனி பகவான்னால இருந்ததுனால நீங்க வந்து கடவுளுக்கு முன்னால விளக்கேத்து வச்சுட்டு டெய்லி வந்து ஆஞ்சநேயருக்காக ஹனுமான் சாலிசா ஒண்ணு, ஹனுமான் ஆபத் உத்தார ஸ்தோத்திரம் ஒண்ணு படிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா வெற்றிகரமா போகும்னு சொல்லிட்டு சொல்லலாம். மத்தபடி இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து. மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மகர ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா குரு பகவான் போன வருஷம் மே 1ஆம் தேதியிலிருந்து இந்த வருஷம் மே 14ஆம் தேதி வரைக்கும் உங்களோட 5ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு வராரு. 5ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சம்பந்தப்பட்ட வீடு. சோ இந்த டைம் சில பேருக்கு வந்து குழந்தை பிறந்து இருக்கலாம், சில பேர் புதுசா எஜுகேஷன் ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். இப்போ 5ஆம் வீட்டிலிருந்து குரு பகவான் வந்து மே 14ஆம் தேதி 6ஆம் வீட்டுக்கு போக போறாரு. 6ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னாலே கொஞ்சம் டிசீசஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு, கடன் பிரச்சனத்துக்கு சம்பந்தப்பட்ட வீடு, அப்படியே வந்து எதிரிகளுக்கு சம்பந்தப்பட்ட வீடு, ஆர்கியூமெண்ட்ஸ் சண்டைகளுக்கு சம்பந்தப்பட்ட வீடு,
இந்த டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு முக்கியமா இந்த ஆபீஸ் பாலிடிக்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. எதுக்குன்னா மாடர்ன் பொதுவாவே 6ஆம் வீடுன்னா எதிரிகளுக்கு சம்பந்தப்பட்ட வீடு. இப்போ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜில வந்து 6ஆம் வீட்டையே கொலீக்ஸ் ஹவுஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா கொலீக்ஸும் ஆபீஸ் பாலிடிக்ஸ்ன்றது இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்துல இருந்து சிச்சுவேஷன்ல வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குதுனால இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு கொலீக்ஸ் கூட பிரச்சனைன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். கொஞ்சம் என்ன மாதிரி சிச்சுவேஷன் அமையறதுக்கான வாய்ப்புண்டுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க உங்க பாட்டுக்கு நீங்க வேலை பார்த்துட்டு போயிட்டு இருப்பீங்க. நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தவங்க அவங்க பெருசா வந்து காட்டிக்கிறதுக்காக உங்களை டவுன் பண்ணி பேசலாம், உங்க மேல கத்தி பேசலாம். அப்போ நீங்க என்னன்னா 6ல குரு போகும்போது நாம ஒண்ணுமே சும்மா இருக்க மாட்டோம். நாமளும் நம்ம நல்ல பதிலடி கொடுப்போம். நீ இருக்கிற டெசிக்னேஷன் அதுக்கு சமமான டெசிக்னேஷன்ல தான் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், நீ எனக்கு சுப்பீரியர் ஆகும் போது நீ சொல்லலாம் இதெல்லாம் சொல்லிட்டு நாம வந்து அவங்களோட வாயை அடிச்சிடுவோம். ஆனா அவங்க என்ன பாப்பாங்கன்னா, இப்போ நம்ம பக்கம் ஒரு 5 பேர் இருப்பாங்க, அவங்க பக்கம் ஒரு 5 பேர் இருப்பாங்க. நம்ம பத்தி தவறா குறை சொல்லி அவங்க என்ன என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பக்கம் இருக்கிற 5 பேரை வந்து ஒவ்வொருத்தர அவங்க பக்கம் இழுத்துக்குவாங்க. பின்னால பேக் ஸ்டாபிங் இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க கிரவுண்ட் ஒர்க். கடைசியா பாத்தீங்கன்னா நம்ம பக்கம் இருக்கிற எல்லாத்தையும் அவங்க பக்கம் வச்சுப்பாங்க. எல்லாமே சேர்ந்து போய் எல்லாத்தையும் வந்து ஒரு கன்வின்ஸ் பண்ணிட்டு இவங்க வந்து சரியா வேலை பார்க்க மாட்டேங்கிறாரு, இவங்கனால இவ்வளவு பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு மேல அதிகாரிக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. சோ அது மேலதிகாரிகள் கூட அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. எதுக்குன்னா இப்போ பாக்குறவங்களுக்குமே சரி 10 பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா இவங்களோட தானே தவறு அந்த மாதிரி தோணும். தவிர்த்து பின்னால ஒருத்தங்க தான் பின்னால இருந்து எல்லாமே பாலிடிக்ஸும் பண்ணாங்க. அந்த ஒரு 9 பேரையும் வந்து அவங்க தான் சம்மதிக்க வச்சாங்க, கன்வின்ஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மைண்ட் செட்ல இருக்க மாட்டாங்க, புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால வேலை பாக்குற இடத்துல தயவு செஞ்சு ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. இந்த டைம் பீரியட்ல மகர ராசிக்காரங்களுக்கு வேலை அமைஞ்சிரும். ஏன்னா 6ஆம் வீட்டுல போயிட்டு இருக்கிற குரு வந்து 5ஆம் பார்வையால 10ஆம் வீட்டை பாப்பாரு. 10ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா தொழில் வீடு. வேலை தேடுறவங்களுக்கு கட்டாயமா வேலை கிடைச்சிரும். அப்படியே இந்த டைம் பீரியட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் வீட்டிலிருந்து 7ஆம் பார்வையால 12ஆம் வீட்டை பாப்பாரு. 12ஆம் வீடுன்னா என்ன, லாசஸ் எக்ஸ்பென்சஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். சோ இந்த டைம் பீரியட்ல 10 ரூபாய் சம்பாதிச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, 12 ரூபாய் செலவழிச்ச மாதிரி இருக்கும். 6ஆம் வீடு கடன் வீடுல குரு போயிட்டு இருக்காங்க இல்லையா, 2 ரூபாய் கடன் வாங்குற மாதிரி இருக்கும் சூழ்நிலைன்னு சொல்லலாம். சில பேருக்கு மன வகையில டிசீசஸ்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். எதுக்குன்னா 6ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு. இப்போ ஹெல்த் இஷ்யூஸுக்கு சம்பந்தப்பட்ட வீட்டுல வந்து குரு இருக்கும் போது உங்களுக்கு வந்து நிறைய கொஞ்சம் ஹெல்த்ன்றது பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புண்டு. உடம்பு மட்டும் கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க மகர ராசிக்காரங்க. அப்படியே 6ஆம் வீட்டுல இருந்து 7ஆம் பார்வையால வந்து 12ஆம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு குரு பகவான். 12ஆம் வீடு பாத்தீங்கன்னால நமக்கு வந்து டிசீசஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். சோ கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ஸ் போறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லலாம். 6ஆம் வீட்டில இருந்து 2ஆம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு குரு பகவான். 2ஆம் வீடுன்னா இன்கம்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். இன்கம் கெயின்ஸ் அப்படியே நல்லா வரும். இப்போ இந்த டைம் பீரியட் எப்படி இருக்கும்னா, தொழில் இல்லையா வேலை கிடைச்சிரும், வேலை உண்டு, வேலையிலிருந்து வருமானமும் உண்டு, சேவிங்ஸ் உண்டு. அப்படியே அந்த சேவிங்ஸ் செலவழிக்கிறது உண்டு, அது மூலமா கடனும் உண்டு என்ற மாதிரி இருக்கும். இப்போ சில பேருக்கு வீட்டுல இருக்கிறவங்க கூட ஆர்குமெண்ட்ஸ் நடக்கலாம். நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க இருப்பாங்கங்க. ஃபார் சப்போஸ் மனைவி ஆகலாம், அம்மா அப்பா ஆகலாம், அண்ணன் தம்பி ஆகலாம், அக்கா தங்கச்சி ஆகலாம், யாரா இருந்தாலும் அவங்க கூட எப்பவும் நல்லமா இருக்கிறவங்க அவங்க கூட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும். இந்த டைம் பீரியட்ல அவங்களே உங்களுக்கு எதிர்த்து பேசிட்டு இருப்பாங்க. சோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்துட்டு என்ன நடக்கும்னா அங்க ஒரு எமோஷனல் இம்பேலன்ஸ்ன்றது நடக்கும், எமோஷனல் செப்பரேஷன்ன்றது வரும். சோ இந்த மாதிரி எமோஷனல் செப்பரேஷன்ன்றது வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அப்படியே சில பேருக்கு பிரேக்கப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. இதெல்லாம் வாழ்க்கை முழுக்க இருக்கும் இல்ல இருக்காது. நெக்ஸ்ட் இயர் 7ல குரு வந்த உடனே திரும்பி பேட்சப் ஆயிடும்.
ஆனா இந்த வருஷம் மட்டும் ரொம்ப வேண்டப்பட்டவங்க கூட பேசும்போது கொஞ்சம் பார்த்து பார்த்து பொறுமையா பேசுறது ரொம்ப நல்லது. தயவு செஞ்சு இந்த வருஷம் யாருமே வந்து கல்யாணம் நிச்சயம் பண்ணிக்காதீங்க. கல்யாணம் முடிவு பண்ணிக்கிட்டீங்க, என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்கேஜ்மெண்ட்ஸ் பிரேக்கப் ஆயிடும். இல்ல என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு கல்யாணம் முடிஞ்சது பிறகு முடிஞ்ச அடுத்த நாள் எனக்கே சண்டை போட ஆரம்பிச்சிடுவீங்க. எதுக்குன்னா கான்ஃபிளிக்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ்ல குரு போயிட்டு இருக்காரு. சோ கான்ஃபிளிக்ட்ஸ் போயிட்டு இருக்கிற நேரத்துல அந்த கல்யாணம் கூட எப்படி நடக்கும்னா, இப்போ ஃபார் சப்போஸ் நீங்க ஒரு பையனையோ ஒரு பொண்ணையோ வந்து நீங்க ஒரு மேட்ரிமோனில பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு பேசிடுவீங்க. ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸும் ஒத்துப்பாங்க. ஆனா உங்க பேரண்ட்ஸும் அவங்க பேரண்ட்ஸும் மீட் பண்ணும்போது எல்லாமே வந்து சண்டை நடக்கும், இல்லாட்டி வந்து ஒத்து போகாம இருக்கும். இந்த மாதிரி சென்சஸ் ஏதாச்சும் சிச்சுவேஷன் உங்களுக்கு படுது அன்னாலே நெக்ஸ்ட் இயர் ஜூனுக்கு கல்யாணம் தள்ளி வச்சுக்க சொல்லிட்டு அந்த யூனிவர்ஸும் உங்களுக்கு கொடுக்குது மெசேஜ்ன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு இந்த டைம் பீரியட்ல கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். பண்ணினா வந்து அது திரும்பி போய் டைவர்ஸோட தான் முடியும். அந்த மாதிரியான சூழ்நிலைன்றது தெரியுது. அப்படியே நீங்க வந்து கொஞ்சம் இந்த டைம் பீரியட்ல லீகல் இஷ்யூஸ்ன்றது போறதுக்கான வாய்ப்புண்டு. கோர்ட் கேசஸ் இந்த மாதிரி போறதுக்கு வாய்ப்புண்டு. சில பேருக்கு டைவர்ஸ் நடக்கலாம். டைவர்ஸ்னா ரொம்ப நாளா வந்து இப்போ செப்பரேஷன்ல இருக்கிறவங்க இருப்பாங்க. டைவர்ஸ்க்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல ஜட்ஜ்மெண்ட் சாதகமா வரும். டைவர்ஸ்ன்றது ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு கிடைச்சிடலாம். அது ஒரு நல்ல விஷயம் தான். இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, கேஸ் இப்போ ரொம்ப நாளா ஏதாச்சும் ஒரு லீகல் இஷ்யூ நடக்குது உங்க லேண்டுக்கு சம்பந்தப்பட்டு, யாரோ ஏமாத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த டைம் பீரியட்ல கோர்ட்ல கேஸ் போடுறதுக்கு நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். மத்தபடி இந்த மகர ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் உடல் பாதிப்பு இருக்குது, உடல் பிரச்சனை இருக்குது, அப்படியே வந்து கடன் பிரச்சனை இருக்குது, அப்படியே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த ரிலேஷன்ஷிப்ஸ்ல வந்து இஷ்யூஸ்ன்றது இருக்குது, அப்படியே இந்த ஆர்கியூமெண்ட்ஸ் ஆபீஸ் பாலிடிக்ஸ் எல்லாம் இருக்குது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் உங்க பேரண்ட்ஸ்க்கு உங்களுக்கு கூட வரலாம். தயவு செஞ்சு இந்த ஒரு வருஷம் மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க மகர ராசிக்காரங்க. மகர ராசிக்காரங்களுக்கு வந்து 7.5 சனி எல்லாம் முடிஞ்சு போச்சு. 7 வருஷமா அனுபவிக்கிற 7.5 சனி முடிஞ்சு போச்சு. இனிமே எல்லாமே வெற்றிகரமா அமையும் சொல்வாங்க சில பேரு. ஆனா இந்த வருஷம் என்னன்னா 7.5 சனி கொடுக்குற பிரச்சனை இருக்காது. எதுக்கன்னா சனி 3ல வந்திருக்காரு. 3ல சனி நல்ல பலன்கள் தான் கொடுப்பாரு. ஆனா 6ல குரு போயிட்டு இருக்காரு இல்லையா, அதனால இந்த வருஷம் உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா இல்ல. இது இந்த மகர ராசிக்காரங்களுக்கான பலன். இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு என்ன ரெமெடிஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மகர ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதிரைகள் பிரச்சனை இருக்குது. சோ அதனால கட்டாயமா வாராகி தேவை வந்து நீங்க கும்பிடணும். வாராகி அஷ்டகம் வந்து நீங்க படிச்சீங்க ரொம்ப நல்லா இருக்கும். ஹனுமான் ஆபத் உத்தார ஸ்தோத்திரம் கூட டெய்லி விளக்கேத்தி வச்சுட்டு வாராகி ஸ்தோத்திரம், ஹனுமான் ஆபத் உத்தார ஸ்தோத்திரம் இந்த ரெண்டுமே படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள்ன்றது அமையும்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே இந்த மகர ராசிக்காரங்க கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு போனா உங்களுக்கு ரொம்ப நல்லபடியா அமையும்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எல்லா விதமான நல்ல பலன்கள் கொடுக்கணும், எந்த விதமான கெட்ட பலன்கள் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து. கும்பராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். கும்பராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா குரு பகவான் கடந்த வருடம் மே 1ஆம் தேதியிலிருந்து இந்த வருடம் மே 14ஆம் தேதி வரைக்கும் உங்களோட 4ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு வராரு. இப்போ இந்த வருடம் மே 14ஆம் தேதிக்கு அப்புறமா 4ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் வீட்டுக்கு போக போறாரு குரு பகவான். 5ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னாலே நமக்கு இதுக்கு சம்பந்தப்பட்ட வீடு, எஜுகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட வீடு, குழந்தைங்களுக்கு சம்பந்தப்பட்ட வீடு. இந்த டைம் பீரியட்ல எதுக்கு பெஸ்டா இருக்குது கும்பராசிக்காரங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட். யாராச்சும் இந்த நீட்டு மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருந்தா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்ல வந்து வெற்றிகரமா உங்களுக்கு அமையும் சொல்லிட்டு சொல்லலாம். கவர்மெண்ட் ரிலேட்டடான தேர்வுகள் எழுதுறவங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல வந்து வெற்றி அமைஞ்சிரும் சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அப்படியே 5ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு குழந்தை
குழந்தைங்களுக்கு சம்பந்தப்பட்ட வீடு. சோ இந்த டைம் பீரியட்ல குழந்தை இருக்காதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும்னு சொல்லலாம். அப்படியே குழந்தைங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஹாப்பினஸ் உண்டு. ஃபார் சப்போஸ் உங்க குழந்தைங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து வெற்றிகரமா அவங்களோட ஃபார் சப்போஸ் உங்க குழந்தைங்க வந்து ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வேலையில முன்னேற்றம் இருக்கும், ப்ரமோஷன் கிடைச்சிரும்னு சொல்லிட்டு சொல்லலாம். இல்ல உங்க குழந்தைங்க வந்து ஜாப்ன்றது கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இல்ல குழந்தைங்க வந்து படிச்சுட்டு இருக்காங்கன்னு வைங்க, உங்க குழந்தைங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல நல்ல ரேங்க் ஸ்கோர்ஸ், அவங்களுக்கு ஆசைப்பட்ட யூனிவர்சிட்டிஸ்ல சீட்டு கிடைப்பது, இந்த மாதிரியான விஷயங்கள்ன்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே 5ஆம் வீட்டதிபதியான 5ஆம் வீடுன்னா அறிவுக்கு சம்பந்தப்பட்ட வீடு. இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு அறிவுன்றது நல்லா வளர்ந்துரும். குழந்தை பாக்கியம், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். என்ன பிரச்சனை இருந்தாலும், எதுக்கானா கும்பராசிக்காரங்களுக்கு குரு நல்ல இடத்துக்கு தான் வந்தாரு. ஆனா 7.5 சனி ஒண்ணு இருக்குது இல்லையா, 2ல சனி ஒருத்தர இருக்காரு இல்லையா, 7.5 சனி பிரச்சனைன்றது இருக்கதான் செய்யும் உங்களுக்கு கட்டாயமா. ஆனா 5ல வர குரு என்ன செய்வாருன்னா உங்களுக்கு அறிவேத்து கொடுப்பாரு. இந்த டைம் பீரியட்ல உங்களால எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அது சமாளிக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே 5ஆம் வீட்டிலிருந்து 5ஆம் பார்வையால 9ஆம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு குரு பகவான். 9ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னாலே நாலேஜுக்கு சம்பந்தப்பட்ட இடம். சோ இந்த டைம் பீரியட்ல உங்க நாலேஜ் வந்து நல்லா வளர்றதா தெரியுது. அப்படியே ஏதாச்சும் ஒரு படிப்பு, நின்னு போன படிப்பு கண்டினியூ பண்றதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாம். இந்த டைம் பீரியடு முக்கியமா லேர்னிங்ஸுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியடுங்க. ஃபார் சப்போஸ் ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் பண்ணிருக்கீங்க, இப்போ நிறைய பேர் என்னன்னா சாஃப்ட்வேர் காரங்களுக்கு எல்லாம் வேலை போயிட்டு இருக்குது, ஏஐ மெஷின் லெர்னிங்னு சொல்லிட்டு புதுசா படிச்சுட்டு இருக்காங்க, டேட்டா சயின்ஸ் சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க யூஸ் ஆகும். 5ல குரு பயிற்சி ஆயிட்டு இருக்கும் போது, 9ல குரு பயிற்சி ஆயிட்டு இருக்கும் போது படிச்ச படிப்பு எதா இருந்தாலும் அது வந்து நமக்கு வாழ்நாள் முழுக்க நமக்கு அது யூஸ் ஆகும். கட்டாயமா அது மூலமா நம்ம காசு சம்பாதிச்சிடுவோம். அதனால தயவு செஞ்சு இந்த டைம் பீரியட்ல ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து படிங்க. இல்ல இந்த டைம் பீரியட்ல பிஜி அந்த மாதிரி ஏதாச்சும் படிச்சாலும் அந்த மேல் படிப்பு மூலமா உங்களுக்கு உங்களோட தொழில முன்னேற்றம்ன்றது இருப்பதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே 5ஆம் வீட்டிலிருந்து 9ஆம் வீட்டு மேல பார்வை வச்சிருக்காரு குரு. 9ஆம் வீடுன்னா லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ், ஹையர் எஜுகேஷனுக்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். இந்த டைம் பீரியட்ல நீங்க லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ்ன்றது பண்றதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம். அப்படியே உங்களுக்கு வந்து என்னன்னா இந்த ஹையர் நாலேஜ், ஹையர் எஜுகேஷன் மூலமா வந்து உங்களுக்கு அந்த வகையில ஏதாச்சும் ரீசர்ச் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைப்பதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். சில பேர் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ்ன்றது ஏத்துக்கிறவாங்க. ஃபார் சப்போஸ் இந்த ஆஸ்ட்ராலஜி மாதிரியான ஆக்கல்ட் சயின்சஸ் கத்துக்கிறதுக்கு அது ரொம்ப நல்ல டைம் பீரியட். ஆஸ்ட்ராலஜி, வாஸ்து, இந்த மாதிரி விஷயங்களை கத்துக்கிறதுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியடு. முக்கியமா இந்த எஜுகேஷன் சார்ந்த துறையில இருக்கிறவங்களுக்கு இது நல்ல டைம் பீரியடுங்க. கோச்சிங் சென்டர்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு, ஆன்லைன் கோர்சஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு, அப்படியே இந்த ஸ்கூல்ஸ் வச்சிருக்கிறவங்க, காலேஜ் வச்சிருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே டீச்சிங் பண்றவங்களுக்கு, ப்ரொஃபஸரா இருக்கிறவங்களுக்கு, எதா இருந்தாலும் இப்போ ஆன்லைன்ஸ்ல சொல்லி கொடுக்குற ஒரு ப்ரொஃபஷன்ல தொழில இருக்கிற அத்தனை பேருக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்படியே 5ஆம் வீட்டிலிருந்து டைரக்டா 7ஆம் பார்வையால 11ஆம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு குரு பகவான். 11ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னாலே கெயின்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு. சோ இங்க குழந்தைங்க மூலமா கெயின்ஸ்ன்றது இருக்குதுங்க. ஃபார் சப்போஸ் உங்க குழந்தைங்க வந்து வேலைக்கு போற வயசுல இருக்காங்கன்னா அவங்களுக்கு வேலை கிடைச்சிரும். அப்படியே உங்க குழந்தைங்க ஏதாச்சும் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த வியாபாரத்துல அவங்களுக்கு லாபம் அமையறதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம். இல்ல குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கிடைச்சிரும். ஃபார் சப்போஸ் குழந்தைங்க வந்து கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வருவாங்க, டேலண்ட் டெஸ்ட்ல ஏதாச்சும் வச்சா டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், ஒலிம்பியாட்ஸ்ல டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி வருவாங்க. சில பேருக்கு வந்து குழந்தைங்களுக்கு நல்ல சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம்.
இப்போ 5ஆம் வீட்டிலிருந்து பாத்தீங்கன்னா குரு 9ஆம் பார்வையால உங்களோட 1ஆம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு. 1ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ராசி, நம்மளோட பர்சனாலிட்டி. கொஞ்சம் இந்த டைம் பீரியட்ல கான்பிடென்டா இருப்பதுக்கு நமக்கு வந்து அந்த ஒரு தெம்பன்றது கொடுப்பாரு குரு. எதுக்குன்னா நமக்கு ஏற்கனவே 2ஆம் வீட்டுல வந்து சனி போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் இந்த டைம் பீரியட்ல அந்த தெம்பு குறையும். பட் இப்போ வந்து குரு ராசியில உங்களுக்கு ராசி மேல பார்வை வைக்கிறது கொஞ்சம் ஒரு அளவுக்கு ஸ்ட்ராங்கா நீங்க நிக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே இந்த டைம் பீரியட்ல வந்து கொஞ்சம் மூத்த சகோதரர்களும் சகோதரிகளோட சப்போர்ட்ன்றது உங்களுக்கு கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ இந்த குரு பெயர்ச்சி பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு நல்ல விதமா தான் அமைப்போகுது. அதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஆனா கொஞ்சம் சனி எங்க இருக்காருன்னு கூட நம்ம பாத்துக்க வேண்டி இருக்கும் இல்லையா? சோ இது கும்பராசிக்காரங்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். இப்ப கும்பராசிக்காரங்களுக்கு எந்த விதமான ரெமெடி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். கும்பராசிக்காரங்களுக்கு ரெமெடின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு குருவுக்கு எந்த விதமான ரெமெடி தேவைப்படாது. ஏன்னா குரு வந்து நல்ல இடத்துலதான் பெயர்ச்சி ஆயிட்டு இருக்காரு. இருந்தாலுமே சரி, இப்ப படிப்புக்கு கொஞ்சம் குரு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? சோ இந்த வருஷம் ஒரு சின்ன சின்ன சனினால ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன தடைகள்ன்றது உங்களுக்கு இருந்தா, ஃபார் சப்போஸ் ஒரு யூனிவர்சிட்டியில சீட்டு கிடைச்சதுங்க, அந்த சீட்டு கிடைச்சது பட் மணி அரேஞ்ச் ஆகவே இல்ல, சனி வந்து அந்த மணி அரேஞ்ச் ஆகுறதுக்காக நமக்கு தடைகள் கொடுத்துட்டு இருந்தா தத்தாத்திரேய ஸ்தோத்திரம், தத்தாத்திரேயருக்கு விளக்கேத்து வச்சுட்டு தத்தாத்திரேய ஸ்தோத்திரம்ன்றது படிச்சுக்கோங்க. அப்போ வெற்றிகரமா உங்க படிப்புன்றது முன்னாடி போகும். கவர்மெண்ட் ஜாப்ஸ் கூட கிடைப்பதுக்கு வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே இந்த சனி தொல்லை இல்லாம இருக்கிறதுக்கு வந்து ஆஞ்சநேயருக்கு முன்னால விளக்கேத்து வச்சுட்டு ஹனுமான் சாலிசா படிச்சா உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள்ன்றது அமையும்னு சொல்லிட்டு சொல்லலாம். மத்தபடி கும்பராசிக்காரங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து. இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மீன ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா கடந்த வருடம் மே 1ஆம் தேதியிலிருந்து இந்த வருடம் மே 14ஆம் தேதி வரைக்கும் குரு பகவான் உங்களோட 3ஆம் வீட்டுல பெயர்ச்சி ஆயிட்டு வராரு. 3ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னால எஃபர்ட்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு. இப்ப வரைக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு என்னன்னா ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு 1000 ரூபாய் உழைச்ச மாதிரி இருந்திருக்கும். எதுக்குன்னா எஃபர்ட் ஹவுஸ்ல குரு இருக்கும் போது வந்து நம்ம போட்ட எஃபர்ட்டுக்கு ஏத்த மாதிரியான பணம் கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப குறைவா கொடுப்பாங்க. நிறைய அலைச்சலா இருந்திருக்கும். என்னன்னு ஒரு சின்ன ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஜெர்னி போயிட்டு ஏதாச்சும் ஒரு புதுசா ஒரு இடத்துக்கு போய் ஏதாச்சும் வேலை வாய்ப்பு கிடைச்சதுன்னு நம்ம போனோம்னு வச்சுக்கோங்க, அங்க அவமானப்பட்டுட்டு பணம் வராம போக ரொம்ப உழைச்சிட்டு அவமானப்பட்டுட்டு வர்றதுதான் மிச்சமா அந்த மாதிரி இருந்திருக்கும். ஆனா இப்போ இந்த வருஷம் 14ஆம் தேதிக்கு அப்புறமா 3ஆம் வீட்டுல இருக்கிற குரு வந்து 4ஆம் வீட்டுக்கு வருவாரு. 4ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னாலே மன நிம்மதிக்கு சம்பந்தப்பட்ட வீடு. இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு மன நிம்மதி அமையறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். முக்கியமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு போன வருஷம் வரைக்கும் ரொம்ப பிரச்சனையா டஃப் கொடுத்துட்டு இருக்கிற தொழில் வந்து இப்போ பரவாயில்லப்பா, கடந்த 2 வருஷம் விட இது வந்து எவ்வளவோ பெட்டர் அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ன்றது இருக்கும். 4ஆம் வீடுன்னு சொன்னாலே மன நிம்மதிக்கு சம்பந்தப்பட்ட வீடு, பீஸ் ஆஃப் மைண்ட்ன்றது கட்டாயமா இருக்கும். அப்படியே 4ஆம் வீட்டுல குரு இருக்கும் போது அம்மா கூட நல்ல ஒரு பாண்டிங்ன்றதே இருக்கும். நமக்கு இந்த டைம் பீரியட்ல அம்மா கூட நிப்பாங்க நமக்கு என்ன இருந்தாலும் சரி. அப்படியே 4ஆம் வீடு வந்து சொந்த வீடு வாகனங்கள் வண்டிக்கு சம்பந்தப்பட்ட ஒரு இடம். இந்த டைம் பீரியட்ல வீடு கட்டணும் நினைச்சா நல்ல டைம் பீரியட். அப்படியே ஏதாச்சும் சொந்தமா வண்டி வாங்கணும் நினைச்சாலும் இது ரொம்ப நல்ல டைம் பீரியடா அமையும்னு சொல்லிட்டு சொல்லலாம். சொத்து வாங்குறதுக்கு விற்பனை செய்வதுக்கு வந்து இது நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே 4ஆம் வீட்டிலிருந்து வந்து 5ஆம் பார்வையால 8ஆம் வீட்டை பார்ப்பாரு குரு பகவான். 8ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னால சடன் திங்ஸ், சடன் எக்ஸ்பென்சஸ், ஆக்கல்ட் சயின்சஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு. சோ இந்த டைம் பீரியட்
பீரியட்ல என்னன்னா உழைப்புக்கு ஏத்த மாதிரியான பணம் வருங்க. எதுக்கன்னா உங்களுக்கு ராசில வந்திருக்காரு சனி பகவான், 12ஆம் வீட்டை விட்டுட்டாரு. இப்ப வரைக்கும் லாசஸ் கொடுத்துட்டு இருக்கிற சனி பகவானு கூட என்னன்னா உங்களால உழைக்க வச்சுட்டு பணம் கொடுப்பாரு. ஆனா இப்ப குரு என்ன பண்ணிட்டு இருக்காரு, பணம் செலவழிக்க வைக்கிறாரு. கொஞ்சம் இந்த டைம் பீரியட்ல உங்களோட வாழ்க்கையில சடனா மாற்றங்கள்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே 4ஆம் வீட்டிலிருந்து 10ஆம் வீட்டு மேல பார்வை வைப்பாரு குரு பகவான். 10ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னால நமக்கு தொழிலுக்கு சம்பந்தப்பட்ட வீடு. இந்த டைம் பீரியட்ல தொழில்ல வந்து உங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா தொழில் பண்ணிக்கலாம், நிம்மதியான ஒரு இடம் அமையும் சொல்லிட்டு சொல்லலாம். ஃபார் சப்போஸ் இப்ப வரைக்கும் வந்து நீங்க ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, இங்க தண்டகையா வேலை வாங்குறாங்க, ஏதாச்சும் ஒண்ணு குறை சொல்லிட்டே இருக்காங்க, தவிர்த்து உங்களுக்கு பணம் கொடுக்கறது இல்ல, எதுவுமே கொடுக்கறது இல்ல, அவமானமும் தான் மிச்சம். சோ அதனால என்னன்னா நீங்க ஒரு இடத்தை விட்டுட்டு புதுசா இன்னொரு இடத்துக்கு போயிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க அமையக்கூடிய ஒர்க் பிளேஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா அமையும். சுத்தி இருக்கிறவங்களோட சப்போர்ட்ன்றது உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே ஒருவேளை நீங்க ஒரே கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வைங்க, இப்ப வரைக்கும் ஒரு மேலதிகாரி இருந்து அவர் வந்து உங்களுக்கு பயங்கரமா தொல்லை கொடுத்துட்டு இருந்தாரு. இந்த டைம் பீரியட்ல வந்து உங்களுக்கு தொல்லை கொடுக்குற மேலதிகாரியே வந்து இடம் மாறி போவாங்க. சோ அதனால என்னன்னா உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்கிற யார் இருப்பாங்களோ அவங்க எல்லாம் ஏதாச்சும் ஒரு வகையில இடம் மாறி போறதோ இல்ல வேற டீம்ஸ்க்கு போறதோ இந்த மாதிரி நடக்கும். புதுசா இருக்கிற ஒரு ஆளுங்க வந்து உங்க டீம்ல சேர்ற மாதிரி இருக்கும். சோ அதனால என்னன்னா பரவாயில்ல, போன வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து கொஞ்சம் எனக்கு நல்ல டீம் தான் அமைஞ்சிருக்குது, நல்ல மேனேஜர் தான் அமைஞ்சிருக்காங்கன்ற ஒரு ஃபீல்ன்றது உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புண்டு. தொழில் வகையில நான் வந்து சூப்பரா இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன், பட் கடந்த 2 வருஷத்தை விட எவ்வளவோ பெட்டரு. உங்களுக்கே தோணும் பரவாயில்லடா இங்க வந்து கொஞ்சம் நம்மளால பீஸ்ஃபுல்லா வேலை செய்ய முடியுது, சுத்தி எல்லாமே நல்ல விதமா அமைஞ்சாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும். அப்படியே 4ஆம் வீட்டிலிருந்து 9ஆம் பார்வையால 12ஆம் வீட்டை பார்த்துட்டு இருப்பாரு குரு பகவான். 12ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னா லாசஸ் எக்ஸ்பென்சஸ்க்கு சம்பந்தப்பட்ட ஹவுஸ். இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ்ன்றது ஜாஸ்தியா இருக்கும். இப்போ 4ல குரு இருக்கும் போது வந்து நான் பொதுவாகவே வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புண்டு. இப்போ வீடு கட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு என்னன்னா ஒரு பழமொழி இருக்குது இல்லையா, வீடு கட்டி பாரு கல்யாணம் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு கஷ்டம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ ஒரு வீடு கட்டும் போது வந்து நமக்கு நிறைய அதிகமா செலவுகள் இருக்கும், கடன் வாங்கி ஹவுஸ் லோன் வாங்கிதான் வச்சுப்போம். சோ அப்படி இருக்கும் போது என்னன்னா அந்த வீட்டுக்கு ஏத்த மாதிரி சுகமும் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா லக்ஸரிஸ் ஹவுஸ்ல வர்றாரு குரு. சோ லக்ஸரிஸ் ஹவுஸ்ல வரும்போது என்னன்னா நமக்கு வாகன சௌக்கியம் அமைச்சு கொடுப்பாரு, அப்படியே வீடு சௌக்கியம் அனுபவிச்சு கொடுப்பாரு. ஒரு சௌக்கியம் வந்து நம்ம பணம் செலவாயிட்டு இருக்கோம், ஆனா நம்ம விரும்பி செலவு பண்ணிட்டு இருப்போம். இது இந்த மாதிரி இப்போ போன வருஷம் பாத்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு பிசினஸ் வச்சாலும் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போனாலுமே சரி, நமக்கு பிடிக்காம நம்ம கையில இல்லாம பணம் செலவாயிட்டு இருக்கோம் ஏதாச்சும் ஒரு தேவைக்காக. இப்போ என்னன்னா நம்ம வந்து சுகமா வாழ்றதுக்கான பணம் செலவழிக்கிறதுக்கான டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ இந்த டைம் பீரியட்ல வந்து வேற எதுக்கு நல்லதுன்னு பாத்தீங்கன்னா லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ். ஃபார் சப்போஸ் பூர்வீக சொத்துன்னு இருக்குது, அம்மா வீட்லயோ அம்மா பேர்லயோ அப்பா பேர்லயோ இருக்குது, இந்த டைம் பீரியட்ல உங்க நேம்ல ரிஜிஸ்டர் பண்றதுக்கான வாய்ப்புண்டு. இந்த டைம்ல உங்களுக்கு அமைஞ்ச சொத்தாகலாம், இந்த டைம் பீரியட்ல நீங்க வாங்கின சொத்தோ வண்டியோ அது லைஃப் லாங் கூட நிற்கும், கட்டாயமா அது லைஃப் லாங் கூட நிற்கும்னு சொல்லிட்டு சொல்லலாம். வாங்க இந்த டைம் பீரியட் யாருக்கு நல்லா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்களுக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்றவங்களுக்கு, அப்படியே வந்து காரு ரிலேட்டட் ஆட்டோமொபைல்ஸ் பண்றவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் எதுக்கு 4ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னாலே நமக்கு வந்து சொத்துக்கு சம்பந்தப்பட்டது, நிலம் வீடு வண்டி அதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு இது. சோ அதனால அந்த இடத்துக்கு சம்பந்தமான தொழில் செய்யறவங்களுக்கு நல்லா இருக்கும். அப்படியே இந்த ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் பிசினஸ் பண்றவங்களுக்கு நல்லா இருக்கும். ஃபார் சப்போஸ் இந்த வருஷம் நீங்க உங்க பேர்ல ஏதாச்சும் ஒரு சொத்தன்றது நீங்க கட்டி வச்சிருக்கீங்க, கட்டி வாடகைக்கு விட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் சப்போஸ் சென்டர்ல ஷாப்ஸ் கல்யாண மண்டபம் இந்த மாதிரி கட்டிட்டு வாடகைக்கு விட்டுருக்கீங்கன்னா அது மூலமா உங்களுக்கு பண வரவுன்றது இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே 4ஆம் வீட்டுல வந்து குரு இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த டைம் 2 வருஷமா நீங்க பெருசா டிப்ரெஷன் அனுபவிச்சிருப்பீங்க. எதுக்கன்னா 12ஆம் வீடுன்னு பாத்தீங்கன்னால மென்டல் எகோனிக்கு சம்பந்தப்பட்ட வீடு, அதெல்லாம் சனி இருக்கிறதுனால
இருந்ததுனால, சனி டிப்ரெஷன் கிரகமா இருந்ததுனால டிப்ரெஷன் அனுபவிச்சிருப்பீங்க. அந்த டிப்ரெஷன் கியூர் ஆகுறதுக்கான நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படியே இந்த டைம் பீரியட்ல வந்து உங்களுக்கு கொஞ்சம் இந்த தாய் மாமனோட சப்போர்ட், மதர் சைடு ரிலேட்டிவ்ஸோட சப்போர்ட்ன்றது அமையறதுக்கான வாய்ப்பு உண்டு. மதர் சைடு தாயாருக்கு சம்பந்தப்பட்ட சொத்துன்றது அமையறதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது இந்த மீனராசிக்காரங்களுக்கான பலன். மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? வேலை இருக்கும், வேலை மூலமா நிம்மதியும் இருக்கும், நிம்மதியான இடமும் அமையும், சொத்தும் அமையும், சொத்து மூலமா செலவும் அமையும், அந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த மீன ராசிக்காரங்களுக்கான ரெமெடி என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். மீன ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் பணம் அதிகமா செலவாகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது இல்லையா? சோ அதனால கனகதாரா ஸ்தோத்திரம் ஒண்ணு படிச்சுக்கோங்க. அப்புறம் ருண விமோச்சன அங்காரக ஸ்தோத்திரம் ஒண்ணு படிச்சுக்கோங்க. எந்த வகையிலையும் பாதிப்பு இல்லாம உங்களுக்கு எல்லா விதமா நல்லபடியா போகும்னு சொல்லிட்டு சொல்லலாம். மத்தபடி இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எல்லா விதமான நல்ல பலன்கள் அமைச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா சுகினோ பவந்து. இந்த மாதிரியான ஜோதிட பலன்களு, பெயர்ச்சி பலன்களு, ஜாதக பலன்களு தெரிஞ்சுக்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ்க்காக பக்கத்திலே இருக்கிற பெல் ஐகானே கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே காமெண்ட் செஷன்ல காமெண்ட் பண்றது மட்டும் மறக்காதீங்க. அப்படியே யாராச்சும் பர்சனலா கன்சல்டேஷன் எடுத்துக்கணும்னு நினைச்சுக்கீங்கன்னா கீழே பிளே ஆயிட்டு இருக்கிற நம்பருக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. நன்றி.